அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுதலெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுதலெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத நீரிமேல் சுத்த சிவ மார்க்கம் திகழோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். அப்பேதே நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும். தலைவனினை நிலைமையும் வேண்டுவன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுதலெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். நான் அன்பு செயல் வேண்டும். தயவுங்கய்யா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கூட நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. கனெக்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கோவிந்தன் ஐயா, உங்களுக்கு கேமரா சரியா இருக்கா? ஸ்லாண்டிங்ல தான் வச்சிருக்க போன. கேக்குதா? ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குரு வாழ்க குருவே துணை. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தயவாலும் நாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த அமுத காலத்தில் நம்முடைய வாழ்வியல் முறைகளை சீர் செய்வதற்காக, ஒரு நல்ல மாண்புமிகு மனிதனாக இந்த பூ உலகில் வாழ்வதற்காக உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு வள்ளல் பெருமானார் சொன்ன சாகா கல்விக்கு அஸ்திவாரமாக அமைவதற்கு பெருமானார் சொன்ன நமக்கு வலியுறுத்தி இருக்கிற இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்த ஒழுக்கங்கள் நமக்கு கிட்டுவதற்காக இந்த பயிற்சி முறைகளை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லோரும் அவங்க உங்களுடைய இருக்கைய சரியா நம்ம நல்லா அமர்ந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு நிலைக்கு, ஒரு உணர்வு நிலைக்கு போயிட்டு அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட சத்து விசாரம் செய்ய இருக்கிறோம். கீழே அமர்ந்து உட்கார்ந்து பயிற்சி செய்யக்கூடிய அளவுல இருக்கிறவங்க தரையில ஒரு விரிப்பு விரித்து கொண்டு அதில் அமர்ந்துக்கோங்க. ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இருக்கையில சேர்ல உட்கார்ந்துக்கணும்ங்கிறவங்க அதை நீங்க
அமர்ந்துங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைகள் 2த்தையும் கொண்டு வந்துருங்க. இப்படி கொண்டு வந்து நம்ப சாமி கும்பிடுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து அஞ்சலி முத்திரை. இப்படி வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே உங்களுடைய சுவாசத்த கவனிங்க. கண்கள் திறந்தே இருக்கட்டும். சுவாசத்த கவனிங்க. உங்களுடைய சுவாசத்த கவனிச்சுட்டு கைகள இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் லேசா இப்படி ஒரு உராய்வு குடுங்க. லேசான ஒரு உராய்வு. மெதுவா பண்ணணும். நீங்க வீட்ல சாதாரணமா இருக்கும்போது வேகமா உரசியிருப்பீங்க. ஒரு சூடு உருவாக்கும். அந்த சூடு வந்து உங்களுக்கு மின்சாரம், மின் அலைகள், வெப்ப ஆற்றல அதிகப்படுத்தும். இப்ப மெதுவா இந்த மாதிரி உராய்வு பண்ணிட்டு, உங்க கைகள்ல லேசா இப்படி விரிச்சுட்டு நடுவுல நம்ம 2 கைகளுக்கு நடுவுல ஒரு பால் இருப்பது போல, அல்லது ஒரு பஞ்ச வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். இது வந்து காந்தம். நம்மளுடைய உடல்ல இருக்க ஈர்ப்பு ஆற்றல். நம்ம உடம்புல இருக்கிறது பயாலஜிக்கல், பயோமேக்னெட்டிக். இந்த மேக்னெட்டிக் வந்து நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணரலாம். கைகள மூடிக்கிட்டு கூட அத நீங்க உணரலாம். எல்லாருக்கும் அந்த உணர்வு தெரியுதாங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் இத பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப இந்த பயோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது நம்ம ஒரு விதமான ஆற்றல். இது வந்து ஒரு அக்னி அப்படின்னு வச்சு. இந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கி, இவ்வளோ பெரிய பூமிய கூட அந்த இடத்துல தாங்கிட்டு ஒரு சுழற்சி வச்சிருக்கு. ஒரு கோள்கள் கூட இன்னொரு கோள்களுக்கும் இடைப்பட்ட நடுவெளியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோர்ஸ்ல தான் அது இயங்கிக்கிட்டே இருக்குது. அது நம்ம உடம்புல லைஃப் ஃபோர்ஸா இருக்குது. உயிர் அணுக்களாக ஒவ்வொரு அணுக்களும் ஒன்றை ஒன்று பற்றிக் கொண்டு ஒரு சுழற்சியில இது வேலை செய்யுது. இப்ப நமக்கு வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி அடைகிறதும் அது சிதைவாக்குறதும். அதான் வளர் சிதை மாற்றம். குரோத்திலே இருந்துட்டு வளர்ச்சியிலே இருக்கும். அப்புறம் இப்ப நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிட்டு, அந்த உணவு வெளியாகணும் இல்லையா? அப்ப ஈர்ப்பு நிலையில நம்ம சத்துக்கள உறிஞ்சிக் கொள்ளுது. தேவையில்லாதவைகள நீக்கக்கூடிய தன்மையா அந்த பிரபஞ்சம், இந்த இயக்கம், இந்த இயற்கை ஒரு அமைப்பு அப்படிதான் வச்சிருக்கு. தேவையானத எடுத்துக்கும். அப்புறம் அந்த தேவை வந்து ஒரு பர்ப்பஸ், அதனுடைய பயன்பாடு முடிஞ்ச பிறகு அது வெளியில தள்ளிரும். இந்த நிலையில தான் உலகத்துல உள்ள படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் இயக்கம் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு வாகனங்கள எடுத்துக்கோங்க. ஒரு பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க. அந்த திரவத்துல ஒரு எரிபொருள் இருக்குது. ஒரு உயிர் பொருள். அந்த வாகனத்துக்கு தேவையான ஒரு உயிர் பொருள். அது அதனுடைய இன்ஜின்ல உள்ள போயிட்டு, எரிஞ்ச பிறகு அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிஸ்டன்ல உள்ள போய் அங்க எரியுது. அதுல ஒரு பிரஷர் ஏற்படுது. பிஸ்டன் வந்து ஒரு இயக்கத்துக்கு ஆட்படுது. அதுதான் வந்து வண்டி உந்துதல் அப்படிங்கிற ஒரு நிலையில செயல்படுது. அந்த பயன்பட்ட பிறகு அதிலேருந்து வரக்கூடிய கழிவுகளுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க. அதுதான் சைலன்சர் மூலமா வெளியில வருது. அது கழிவு பொருள். கழிவுகள்ல தள்ளுதலும், பயன்படுத்தக்கூடிய தேவையை உள் இழுத்தலும், கொள்ளுதலும். கொள்ளுதல்னா எடுத்துக்கிறது, தள்ளுதல்னா வெளியேற்றுவது. இந்த இயக்க நிலையில தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் படைக்கப்பட்டு, நம்ம சுவாசம் எடுத்துக்கோங்க. காற்றிலிருந்து நம்ம சுவாசத்த உள்ள இழுக்கிறோம்.
காற்றுல இருக்க பிராண சக்தி, உயிர் சக்தியை லங்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த காற்றுல இருக்கிற உயிர் சக்தியை ஒவ்வொரு செல்களுக்கும் ரத்தத்தின் மூலமாக பயணம் செய்யறதுக்காக அது வேலையை செய்யுது. அப்புறம் அங்க பயன்படுத்தப்பட்ட பொருள் உயிராற்றல ஒவ்வொரு செல்களும் எடுத்து பயன்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு சுவாசம் வெளிவிடும் போது அது வெளியாயிடும். இது காற்றில் நடக்கக்கூடிய செயல்பாடு. அது மாதிரி திட உணவுல நம்ம உணவா நம்ம எடுத்துக்கும் போது அதுல இருக்க சுவைகளையோ சத்துக்களையோ நம்ம உடல் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அதனுடைய கழிவுகளை இந்த தேவைக்கு ஏற்ற பொருளை எடுத்துக்கொண்டு மற்றவைகளை கழிவுகளை வெளியில தள்ளிடுறது. இது ஏன் இப்ப இங்க நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்வில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இது இருக்கு. இப்ப நீர் இருக்கு, நீர் அருந்துறோம். அதுலயும் உங்களுக்கு உயிராற்றல் இருக்கு. கழிவுகளை தேவையில்லாதவைகளை உப்பெல்லாம் சேர்ந்து யூரின்ல வெளியில போயிடுது, வேர்வையா வெளியில வந்துடுது. அப்ப காற்று, அதுக்கப்புறம் திட உணவு, அதுக்கப்புறம் நீர். இது மாதிரி நம்ம உடம்புல வெப்பம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நெருப்பாற்றல் வேலை செய்யுது. அதுலயும் நம்ம தேவையான செயல்களை தான் செய்யணும். அது உலக உயிர்களுக்கு பயன்படக்கூடிய செயல்களை மட்டும்தான் இருக்கணும். உலக உயிர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய செயலா அது இருக்கக்கூடாது. இது நெருப்பாற்றல் அப்படி அமையுது. இதுக்கடுத்து உயிர் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாயம். இது மனம் வெற்றிடமா இருக்குது. மனதுல நல்ல விதமான பதிவுகள், எண்ணங்கள், இதன் மூலமாக நம்ம கழிவுகளை வெளியேற்று. இது ஏற்கனவே தூய்மை அப்படிங்கிற கோட்பாடுல சில விஷயங்களை சொல்லியிருப்போம். ஒரு பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அது சார்ந்து அதை ஒத்த நிலையில நம்மளுடைய உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் அமைத்து கொண்டால் நமக்கு நம்முடைய வாழ்வு சிறக்கும், நமக்கு ஆரோக்கியம் கிட்டும், மனம் திடமாக இருக்கும். இதுதான் ஈர்ப்பு நிலை. அதன் பிறகு நமக்கு வெளித்தள்ளக்கூடிய விஷயங்களை வெளியில தள்ளிடணும். தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய ஆன்மாவுல, உயிர்ல நிறைய பதிவுகள் இருக்குது. அது நல்லதுமாகவும் அது கெட்டதுவாகவும் நமக்கு இந்த ஆன்மால பதிஞ்சு உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இயக்கம் பெற்று அது மனம்ங்கிற இடத்துல நமக்கு இமேஜினேஷன் நமக்கு பண்ணி அது ஒரு உணர்வுகளாக நமக்கு வெளிப்படுது. இது நமக்கு தெரிஞ்ச பதிவுகளாகவும் சிலது இருக்குது, நம்ம அறியாம ஏற்பட்ட பதிவுகளாகவும் இது இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற இந்த கோட்பாடுல பார்க்கும்போது நம்ம ஆய்வாளர்கள் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்ப டார்வின் தியரி இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அவருக்கு முன்னாடியே நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள், இப்போ மாணிக்க வாசகர்னா அவருடைய பாடல்கள்ல புல்லாக்கி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உண்டாக்கி, விருட்சமாக்கி, நல் விருட்சமாக்கி, தேவராக்கி, இப்படியெல்லாம் நம்ம அதை படிச்சிருக்கோம். அப்ப இந்த உலகத்துல முதல்ல புல்லா உருவாகுது, அப்புறம் பூண்டா உருவாகுது. அப்படியே ஒன்று ஒன்றா வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தேவர்களா, மனிதர்களாக மனித தாவர சங்கமத்தில் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே அப்படின்னா அவர் பாடுவார். அதுதான் பரிணாம வளர்ச்சி பத்தி அவரு சொல்லியிருக்கிறார். நம்ம பக்தி பாடலா பாடிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி அடைகிற நிலையில எல்லாத்தையுமே நமக்கு சொல்லக்கூடிய நிலையில, பக்குவப்பட்ட நிலையில இந்த மனிதர்கள் வளமாகவும் வாழ்ந்து பரிணாம வளர்ச்சியில ஒரு அறிவு ஜீவன் இருந்து 6வது அறிவை
பெற வரைக்கும் மனிதராக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். 5 அறிவு ஜீவன் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ இயற்கை விதிக்கப்பட்ட அந்த செயலுக்குள்ளர நம்ம இருந்த நமக்கு அடுத்த நிலைக்கு நமக்கு இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நம்ம மேல்நிலைக்கு வரணும். இறைவனாகவே அடையணும். இறைவனை வணங்கக்கூடிய எப்படி வணங்குவது, இறைவனுடைய திருவடி அடைவது எப்படி, இதெல்லாம் ஏற்கனவே வந்தவங்க சொன்னாங்க. ஆனா இறைவனாகவே ஆயிடலாம், இறைவனோடு இறைவனாகவே கலந்துடலாம். அந்த நிலை அறிந்து அம்மையமாதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல அதுக்கு உண்டான வாழ்வியல் முறைகளை நம்ம வள்ளல் பெருமான் நம்ம கொடுத்திருக்கிறார். இது அடையிறதுக்கு சாத்தியம் எங்க அதிகப்படியான சாத்தியக்கூறு இருக்குன்னா, இந்த உடல் அனுபவத்தையும் மன அனுபவத்தையும் கடந்து உயிர் அனுபவம் ஆன்ம அனுபவத்துக்கு போகும்போது கிடைக்கும். இப்ப அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம இப்ப உடல் அனுபவத்திலே நம்ம உடல் தான் நாம். இந்த உடல் மூலமாக நமக்கு வெறுப்பு விருப்பு இந்த இந்திரியங்கள் மூலமாக காணக்கூடிய காட்சிகள், கேட்கக்கூடிய சொற்கள்கள், நம்ம உணரக்கூடிய விஷயங்கள், இவைதான் நமக்கு பெரிதாக நம்ம உணர்றோம். இது இந்த இந்திரியங்கள் மூலமாக பஞ்சபூத அனுபவம் அப்படின்னு வச்சுக்கோ. பஞ்சபூதம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிலம் இருக்கு. நிலம்னா நம்ம உடம்பு இருக்குது, இது உடம்பா இருக்கு. புறத்துல நிலம், பூமி, இது மூலமா தொடு உணர்வுன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக நீர் இருக்கு. நம்ம நாக்குல அது ஒரு சுவையாக நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து காற்று இருக்குது, அது நமக்கு சுவாசம், நுகருதல், வாசனை. இப்படி 5 பஞ்சபூதத்துக்கும் நம்மளுடைய உறுப்புகளை கொண்டு நம்ம இது பண்ணோம். அதுல செயல் கருவிகள்னு வைக்கும்போது அது ஒரு விஷயமா வச்சுக்கிறோம். அப்புறம் இங்க அறிவு புலன்களாக பார்க்கும்போது அதுதான் இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப இன்னைக்கு பேசுறோம். இப்ப இந்த 5 புலன்களை புறத்துல வச்சிருக்கும் போது ஆற்றல்கள் அதிகமா செலவாக்குது. அப்புறம் அந்த புறத்தில் நடக்கக்கூடிய சூழல்களுக்கு நம்ம ஆட்படுறோம். இதெல்லாம் தான் நமக்கு ஆற்றல் அதிகமா செலவு பண்ணி 90% சக்தி இதுல செலவாகி நம்ம இறைவனாக அடைவதற்கு தடையாக நமக்கு இந்த சூழல்ல போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். இதுல இருந்து விடுபடணும். அந்த மாதிரி விடுபடுவதற்கு வள்ளல் பெருமானார் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இதை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு உணர்வு நிலையில இருக்கும்போது இது நடக்கும். காலையில எழுந்ததும் இதை செய்ய சொல்றாங்க, படுக்க போகும்போதும் இறைவனை பத்தி நினைக்க சொல்றாங்க. அதையும் அதிகாலையில 3 மணிக்கு எழுந்துச்சு இறைவனை நினைக்கிறதுக்கெல்லாம் அவர் பரிந்துரை நமக்கு செஞ்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் கைகளை நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க ஒரு முத்திரை. என்ன முத்திரை? சின் முத்திரை. இது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பயிற்சி ஒன்று பண்ணுவோம். இந்த பயிற்சியில அடுத்ததாக நான் ஒரு முத்திரை சொல்வேன். அந்த முத்திரை நீங்க ஏற்கனவே உஜ்ஜஸ் முத்திரை செஞ்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் உஜ்ஜஸ் முத்திரை இப்படி வச்சுப்பீங்க. ஆண்களுக்கு வலது கையினுடைய கட்டை விரல் மேல பார்த்து எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி உஜ்ஜஸ் முத்திரை செய்யக்கூடிய அதே நிலையில ஆள்காட்டி விரல் மட்டும் 2 விரலும் ஒன்னா டச் பண்ணி நீண்ட நிலையில துப்பாக்கி மாட்டி இது தரையில கீழ் நோக்கி வச்சுக்கணும். மடியில வச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி தான் இருக்கணும். வேற எந்த பொருட்கள் மீதும். இப்போ நம்ம அந்த பயிற்சியை நம்ம செய்வோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்கிறோம். இப்போ சின்முத்திரை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க முத்திரையை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். மாற்றும் போது அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உஜ்ஜஸ் முத்திரை வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நீட்டி அது தரையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பதிவுகள் இதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு உண்டான ஒரு பயிற்சி. இப்ப எல்லாரும் நேரா
கழுத்து, தலை, முதுகு எல்லாம் நேரா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய சுவாசங்கள் இயல்பாக இருக்கிற மாதிரியான ஒரு கவனத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. கைகளை சின்முத்திரை இந்த நிலையில வச்சுக்கோங்க. இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்கிற போது ஒரு உணர்வு, இரு கைகளுக்கும் இடையில இருந்த அழுத்தம் இப்பொழுது உங்களுடைய உச்சந்தலையில் இருப்பதாக உணருங்கள். இந்த மென்மையான அழுத்தம் உங்களுடைய உடல்ல, உச்சந்தலையில அந்த அனுபவத்தை நீங்க இப்போ பெறுறீங்க. அது மெதுவாகவும் மென்மையான ஒரு உணர்வை உங்களுக்குள்ளாக்க உடல் முழுவதும் பரவச் செய்கிறது. அது ஒரு மென்மையான ஒரு அழுத்த அனுபவம் நம்ம உடலுக்குள்ளாக்க ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் ஊடுருவி உச்சந்தலை முதல் உடல் முழுவதும் உள்ளங்கால் வரை பரவி ஒவ்வொரு செல்களையும் ஒரு கட்டமைப்பாக்க ஒரு நல்ல உணர்வுகளை தருவதாக உடல் உள்ளே உள்ளொலியாகவும் அது ஐயா வணக்கம். கவனிங்கய்யா. கொஞ்சம் முத்திரை இன்னொரு டைம் காமிக்க முடியுமா? காமிக்கிறேங்கய்யா. நீங்க சின்முத்திரை வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதன் பிறகு இந்த மாதிரி வச்சுக்கணும். கைகளை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ஆள்காட்டி விரல் மட்டும் நீண்டு இருக்கணும். அப்படி உங்களுக்கு செய்ய வரலன்னு நீங்க சின்முத்திரையை வச்சுக்கோங்க. எல்லாருமே மியூட்ல இருங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. உச்சந்தலையில் அந்த ஒரு நல்ல உணர்வு, இரு கைகள் இருந்த அந்த அழுத்தம், மென்மையான அந்த அழுத்தம் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை திசுக்களுக்கும் அத்தனை செல்களுக்கும் அந்த ஆற்றல் முழுவதுமாக பரவி நம்மளுடைய உடல்ல இருக்க திசுக்களையும் செல்களையும் ஒரு முழுமையான ஆரோக்கியமான திடமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது ஒரு நல்ல உணர்வோடு தூய உணர்வாகவும் அந்த உணர்வு அன்பு கலந்த உணர்வாக கருணை கலந்த உணர்வாக ஒவ்வொரு செயல்களையும் செய்து தயவு என்கிற அந்த நிலையில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கின்ற அதே உணர்வு நம் உடலிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான ஒரு புரிதல் உணர்வாக நாம் வேறல்ல, இந்த பிரபஞ்சம் வேறல்ல, பிரபஞ்சத்தின் ஒரு சிற்று அணுவினனாக இந்த பூ உலகில் நாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆற்றல் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உணர்வுகளை பார்க்கக்கூடிய திறன், பேசக்கூடிய திறன், சுவைக்கக்கூடிய திறன், இப்படி
எல்லாவற்றிற்கும் நாம் செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலுக்கு நன்றி தெரிவிங்கள். இயற்கைக்கு நன்றி. பேராற்றலாக பேரறிவாக இயங்கக்கூடிய நம் உடலில் உணர்வாக இருக்கக்கூடிய அந்த பெருங்கருணை பெருங்கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நன்றி நன்றி. எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் இந்த மனித தேகத்தில் அற்புதமான இந்த பிறவியை குடித்த ஆண்டவருக்கு நன்றி. இயற்கைக்கு நன்றி. இந்த வாழ்வில் எத்தனையோ சுக துக்கங்களை கடந்த நிலையில் நமது புலன்கள் ஆகிய ஒவ்வொரு புலன்களும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஒரு முழுமையான நிலையில் இந்த தேகத்தை கொடுத்து இந்த பூவுலகில் நல்ல சூழலை உருவாக்கி தந்த ஆண்டவருக்கு நன்றி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் நமக்கு எந்த குறைபாடும் இல்லாம கூணு குண்டு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி அரிதான பிறவியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனினும் அரிது கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இதை உணரக்கூடிய இந்த சாகா கல்வியை நமக்கு தந்து அதை அடைவதற்காக அந்த ஞானத்தையும் அடைவதற்காக இந்த சூழலையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற அந்த இயற்கைக்கு நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறிது. தானம் வள்ளல் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்ய செயல். யாருக்கு ஜீவகாருண்யம்? இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாத்தையும் பணம் இருக்குது, கொடுக்க மனசு இல்லை. உடல் பலம் இருக்குது, பிறருக்கு உதவி செய்ய மனம் இல்லை. அறிவு இருக்குது, 4 பேருக்கு நம்பகமான நல் வார்த்தைகளை பிரயோகம் செய்ய மனம் இல்லை. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவர் சொல்வார். எவ்வளவோ இனிமையான நல் வார்த்தைகள் இருக்கு. எவ்வளவோ வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையில ஊக்கம் கொடுப்பதற்காக இயற்கை தந்துள்ளது. எவ்வளவோ வார்த்தைகள் சாதனையாளராக மாற்றுவதற்கு ஒரு ஊக்கம் தரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்காகவும் இப்படி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி நம்மளுடைய உணர்வுகளை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள், நம்பிக்கை இழந்த வார்த்தைகளாக எவ்வளவோ பிரயோகம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நல்ல தெய்வீகமான வார்த்தைகளையும் இறைவன் உடைய உணர்வை பெறக்கூடிய அந்த அருள் வார்த்தைகளையும் நம் காதுகளில் கேட்பதுமாகவும் அதை படிப்பதற்காக இந்த கண்களையும் அதுவாகவே மாறுவதற்காக அந்த இறையாற்றலை சுவாசம் செய்வதற்காக நாசிகளையும் இப்படி ஜீவகாருண்யத்துல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளரும் இந்த உயிர் இருப்பதை உணர்வதற்காக மனதையும் நமக்கு தந்துள்ள இந்த நிலையில் நாம் ஏன் பிறந்தோம், இந்த பிறவியின் நோக்கம் என்ன,
என்று உணரக்கூடிய நிலையில் நாம் இப்பொழுது இந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானமும் தவமும் தான் செயல் அறிது. தானம் ஜீவகாருண்யம், தவம் இறைவனை பற்றிய விசாரம். இறைவனை பற்றிய விசாரம் என்பது நமக்கு எப்படி கிட்டும்? இறைவன் எப்படி உள்ளார்? அவர் உடலாக உள்ளாரா? உடலில் எங்கே இருக்கிறார்? அவர் ஒரு உணர்வாக இருக்கிறார். நம் கண்களை மூலமாக இந்த உளவியல் விஷயங்களை உணர்கிறார். அந்த உணர்வு நம் உள்ளேயே ஒரு துளியாக இருக்கிறது. அதுதான் நாம் அந்த சிற்று அணுவினன், ஒரு சிறு அணுவாக நம் உள்ளத்தில் உள்ளே இருந்து கொண்டு அது கண்களில் பார்த்து உளவியல் விஷயங்களை உணரும் ஒரு பொருளாகவும், அதுவே ஒரு சத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிரணவ பொருளாகவும், அதுவே நமக்கு சுவாசம் என்கிற ஒரு வாசனை, நாசி மூலமாக உணரும் நிலையில் உடலில் ஒரு தொடு உணர்வாக, அது ஒரு அறிவு. தொடு உணர்வு ஒரு அறிவு, நாக்குல சுவைத்தல் என்பது ஒரு அறிவு, காதுல சத்தத்தை உணர்வது என்பது ஒரு அறிவு. இவை அனைத்தும் ஒவ்வொரு உணர்வாக, இவை அனைத்தும் பஞ்சபூதமாக இந்த உடல் அனுபவங்களை தந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சிற்று அணுவினன் நான் யார்? நான் அல்ல, அவனேதான். அவன் யார்? அவன் வேறல்ல, நானேதான் என்கின்ற நிலை. அவரை பார்க்க விரும்பினால் என்னை பார்க்கும். தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமானார் நமக்கு உணர்த்தியுள்ளார். இதை உணர்வதற்கு ஒரு காலம், மனித தேகத்தில் இந்த பூ உலகில் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை அனுபவித்து ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு உலகில் அனுபவங்களை பெற்று அந்த வினைகளை நீக்கி இறைவனோடு கலப்பதற்காக பெற்ற இந்த தேகம்தான் மனித தேகம், ஒரு அரிதான தேகம். தானமும் தவமும் தான் செயல் அறிது. இறைவனை பற்றி சிந்திப்பது சத்து விசாரம், தவம், தானம் ஜீவகாருண்யம். தவம் செய்பவருக்கு ஜீவகாருண்யம் கிட்டும், ஜீவகாருண்யம் செய்பவருக்கு தவம் கிட்டும். ஜீவகாருண்யம் செய்வதற்கு தவம் இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் செய்ய வர முடியல அப்படிங்கிறவங்க தவம் இருக்கணும். ஜீவகாருண்யம் செய்பவருக்கு தவம் கிட்டும். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த இந்திரியங்கள் இறை உணர்வை பெறுவதற்கு மறைப்பு திரைகள், இந்த திரைகளை நீக்குவதற்கு இந்த உலக அனுபவங்களில் எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது. எல்லாம் இறைவனுடைய கருணையால் நடக்குது. இந்த உணர்வை பெற்று நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த பூ உலகில் அனுபவங்களை நீக்கிக் கொள்வதற்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். இறைவன் நடுநிலையாக இருக்கின்றார். ஆகவே மனிதனாகிய நமக்கு குற்றம் நீங்கும் வரையில் நமக்கு
இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த ஒரு அனுபவமாக இந்த பூவுலக வாழ்வில் வரும். இந்த இன்ப துன்ப நிலையில் ஒரு சாட்சி பொருளாக இருந்து அந்த உணர்வு நிலையில் நாம் என்ன அனுபவிக்கின்றோம் என்று ஒரு பார்வையாளராக பார்த்துவிட்டால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை. துன்பம் வரும் பொழுது துன்பமாகவும் இன்பம் வரும் பொழுது இன்பமாகவுமே மாறிவிடுகிறது. அந்நிலையில் நமக்கு அது ஒரு மனதிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இன்பமான அனுபவத்தை இன்பம் என்ற நிலையில் அல்லாமல், துன்பம் என்கின்ற நிலையில் துன்பம் என்று அல்லாமல், நாம் இந்த அனுபவத்தை ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்தோமேயானால் நமக்கு அது ஒரு கடந்த நிலையில் அடுத்தடுத்த அனுபவங்கள் வரும் பொழுதும் இதே ஒரு பாவனையை செய்து அனுபவித்து இவை அனைத்தும் கடந்த நிலையில் நாம் இறைவனோடு கலப்பதற்கு இந்த இயற்கை வழி கொடுக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது உங்களுடைய முத்திரைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். சேவன முத்திரை. இது நமது உடலில் உள்ள கெட்ட அனுபவங்களையும் மனதில் உள்ள இந்த அனுபவத்தின் உணர்வுகளையும் ஒரு பெரிய வீரியம் உள்ளதாக இருப்பினும் அந்த வீரியத்தை குறைத்து சிறியதாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு முத்திரை நம் உடலில் ஏற்பட்ட கழிவுகள், அழுக்குகள், கொள்ளும் ஆற்றலாக கொண்டு தள்ளும் ஆற்றல் செயல்படாத நிலையில் கழிவுகள் தேங்கிய நிலையை இந்த முத்திரை உங்களுக்கு உடலில் உள்ள கழிவுகளையும் பஞ்சபூதத்தில் அனைத்து பாகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு முத்திரையாக இந்த முத்திரை அமையும். இப்பொழுது நம் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. மனதிலும் சலனங்கள், பிணக்குகள், வெறுப்பு இவை அனைத்தும் நீங்கி ஒரு நல் உணர்வாக கழிவுகள் வெளியேறினால் நல்லவைகள் உள்ளே வரும். நம்மிடத்தில் எவ்வளவு வெற்றிடம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நல்லவைகளாக, நல்ல உணர்வுகளாக, அன்பு, கருணை, தயவு, பொறுமை இவை அனைத்தும் நிரம்பும் நிலையில் அமையும். நம்மிடத்தில் உள்ள அனைத்து கழிவுகளும் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நீக்கம் செய்யக்கூடிய இந்த நிலையில் இன்னொரு பக்கம் அன்பு நிரம்புகிறது, கருணை நிரம்புகிறது, தயவு செயலாக மாறுகிறது. அருளே நம்மினம், அருளே நம் மனம், அருளே நம் அறிவு, அருள் செயல்களே நம் செயல்கள். அருளே நம் வடிவம். நாம் இந்த மனித தேகத்தை எடுப்பதற்காக இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இறைவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அருளாளர்களாக, அருள் நிலையை செயல்படுபவர்களாக தானமும் தவமும் தான் செய்து அன்புருவு பெற்று
அருள் செயல்களை செய்து மாண்புமிகு இந்த ஆன்ம செல்வங்கள் தன் கையில் பிடித்து தனி அருட்ஜோதியை நம் கையில் கொடுத்து தங்கோல் அளவது தனி அருட்ஜோதியை கொடுத்து செங்கோல் செலுத்தன செப்பி உயிர் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் ஜீவகாரணி ஒவ்வொரு உயிருக்குள்ளும் தம்முயிர் ஒவ்வொரு உயிரும் பெறக்கூடிய அந்த அனுபவத்தை தம் அனுபவமாக்க தம்முயிர் போல் எவ்வுயிரையும் எண்ணி ஓவுக்கின்றவர் யாவர் அவர் உளந்தாம் சித்த சித்திருவாய் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நடமுறையும் உளம் நாம் ஏற்கனவே ஒவ்வொரு உயிர்களுடைய நிலை பற்றி கருத்து ஆய்வு செய்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அந்த ஜீவனை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அந்த ஜீவன் என்ன வடிவமாக தோற்றமளிக்கிறதோ அந்த வடிவத்தை நாம் நீக்க வேண்டும். உடல் அனுபவத்தை கடக்க வேண்டுமென்றால் உருவத்தை நீக்க வேண்டும். வடிவத்தையும் உருவத்தையும் நீக்கி அந்த வடிவத்தை பார்க்கும்போது அதனுடைய குணாதிசயம் நமக்குள்ளாக பதியும். இந்த பதிவு, இந்த பேதம் ஏற்படும். ஒவ்வொரு ஜீவ வடிவினையும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் செயலையும் அது படும் துன்பத்தையும் அந்த உயிர் அந்த ஆன்மா பரிணாம வளர்ச்சியில் இறை உணர்வு இறைவனை அடைவதற்காக இந்த உயிர் மேன்மை அடைய வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு பிரார்த்தனையை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரை பார்க்கும் பொழுதும் அதோடு அணுகும் பொழுதும் அதன் உணர்வை அதனுடைய அனுபவத்தை உயிருள்ளாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பெறுவு என்று பரிந்துரை சிவமே. அந்த நிலையில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதி. அப்படி யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த அனுபவம் விரைவாக கிட்டும். யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. நமக்கு ஏற்கனவே தன் கையில் பிடித்த தனியார் ஜோதியை சீராக கொடுத்து பெற்றவர்களுக்கு நல்ல பிள்ளையாகவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையாகவும் எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர் அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. நம் விருப்பம் போல் இறைவன் வாரி வழங்கிய வள்ளலாக்க இந்த உலகியல் அனுபவங்களை இறை உணர்வாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய நிலை அறிந்து அம்மைய மாதம் ஜீவகாருண்யம் என்பது ஒவ்வொரு உயிர்களும் இடத்திலும் நாம் நல்லதையே நாடுவது. ஆகவே இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் பாலமுருகன் ஒரு பாடல் பாடினார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் இந்த நறுப்புகளில் இயம்பிடல் வேண்டும், சிப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமாக்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும். இதையெல்லாம் தாண்டி
இந்த தேகத்தை பெற்ற எங்களுக்கு திரைகளாகிய மறைப்பு இருக்கும் இந்த காரணத்தினால் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் எங்களை பொறுத்தருள வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் உறக்கத்துக்கு செல்லும் பொழுது இறைவனை நினைந்து இந்த பாடலை பாடி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பை குணமாக கொள் உனக்கு இயல்பு என்ற நிலையில் பட்டினத்து பெருமான் சொல்லக்கூடிய கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரைக்கினேன் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும், இப்படி அவரிடத்தில் எல்லா பிழைகளையும் பொறுத்து அருளை செய்ய, எல்லா பிழைகளையும் மன்னித்து இந்த இறை நிலையை அடைவதற்காக ஒரு பிரார்த்தனை செய்து அதே உணர்வோடு சத்துவ குணத்தோடு உறக்கத்துக்கு செல்ல வேண்டும். அங்குதான் உங்களுக்கு ஆழ் மனதில் திறந்து அங்கதான் கேட்டிருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம சத்துவ விசாரத்துல இந்த உணர்வு ஒவ்வொரு உயிர்கள் மீதும் அன்பு நிறைந்து உடல் அனுபவத்தை நீக்கி உயிர் அனுபவமாக ஆன்ம அனுபவமாக வரக்கூடிய இந்த நிலையில் நம் உடலில் உள்ள அத்தனை கழிவுகளும் நீங்கி நம் உடலில் உள்ள அத்தனை செல்களும் இப்பொழுது புதுப்பித்திருக்கக்கூடிய இந்த நிலையை உணர்வீர்கள். அது உள்ளொளியாகவும் உயிரொளியாகவும் உங்களுடைய ஒவ்வொரு செல்களிலேயும் அந்த புத்துணர்வை தந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமாக நம்மை ஆட்கொண்டுள்ளது. அதனுடைய கருணை இந்த சூழலை உருவாக்கி தந்துள்ளது. நம்முடைய குருமார்கள் நமக்கு உணர்வு நிலையிலிருந்து நம்மை வழிநடத்தி செல்கின்றார்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இப்போ உங்களுடைய உணர்வு நீங்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு வாருங்கள். லேசாக உங்க கைகளை அசையுங்கள், கால்களை அசையுங்கள். இப்பொழுது உங்க கைகளை எடுத்து கண்கள் மூடிக்கொண்ட அதே நிலையில் லேசாக கைகளுக்கு ஒரு உராய்வு கொடுத்து கண்களை பொத்திக் கொள்ளுங்கள். கைகளுக்கும் கண்களுக்கும் இடைவெளி லேசான வெளிச்சம், லேசான இருட்டும் இருக்கக்கூடிய இந்த நிலை மிதமாக மெதுவாக கண்களை திறந்து அந்த மிதமான வெளிச்சத்தை கவனியுங்கள். இப்பொழுது கைகளை கொண்டு முகத்தை வருடி கொடுங்கள், காது மடல்களை வருடி கொடுங்கள். பின் கழுத்து இரு கைகளை கொண்டும் வருடி கொடுங்கள். வலது கை கொண்டு இடது கை தோள்பட்டையிலிருந்து மணிக்கட்டு வரை வருடி கொடுங்கள். இடது கை கொண்டு வலது கை தோள்பட்டை முதல் மணிக்கட்டு வரை வருடி கொடுங்கள். இப்பொழுது இரண்டு கைகளையும் கொண்டு கழுத்து, மார்பு, வயிறு, தொடை பகுதி வரையும் வருடி கொடுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நமக்கு இந்த அனுபவம் அகத்தில் நாம் மனதில் ஒவ்வொரு நேரமும் எப்படி உணர்கிறோம் என்ற நிலையில் நாம் பார்க்கிறோம். இப்போ 1-2 விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வி. இந்த பயிற்சியில இப்போ உங்களுக்கு உடம்புல ஒரு புத்துணர்வு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய அனுபவம் அக அனுபவமாக இருந்திருக்கும். இப்ப இந்த அக அனுபவத்துல நம்ம மனமும் உயிரும், அந்த உயிராற்றல் எப்படி செலவாகுது, இந்த மனதின் மூலமாக இந்திரியங்களை புறத்துல நம்ம எப்படி செயல்படுத்துறோம், இதன் மூலமாக நம்மளுடைய உயிராற்றல், உயிர் திணிவு எப்படி தளர்வடைகிறது, வளர்சிதை மாற்றம் எப்படி நடக்கிறது,
இதை இந்த சிதைவு அப்படிங்கிற ஒரு நிலையில அதை குறைப்பதற்கு என்ன வழி, இதெல்லாம் தான் இப்ப சிந்திக்க போறோம். ஒரு கற்பனையில் இன்றைக்கு சனிக்கிழமை பொதுவாக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சனிக்கிழமை விடுப்பு இருக்கும். அரசு அலுவலக பணியில இருக்கிறவங்க, வியாபாரிகளா இருக்கிறவங்களோ அல்லது வேறு வேலைகள்ல இருக்கவங்களுக்கும் சனிக்கிழமை வேலை இருக்கும். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு விடுப்பு வர்றதுனால நிறைய பேர் சனி ஞாயிறு சேர்த்து விடுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். இந்த 2 நாள் ஒரு அனுபவம் அன்றாட திங்கள் முதல் வெள்ளி சனிக்கிழமை வரை நம்ம ஒரு இயல்பு அலுவலக பணி, வீடு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதிகப்படியாக பணிக்கு நம்ம செலவு செய்வோம். இப்போ சனிக்கிழமை கடந்து விட்டது, ஞாயிற்றுக்கிழமையும் கடந்து விட்டது. நன்கு ஒரு அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கிடைச்சு சுதந்திரமா வெளியில எல்லா இடத்துலையும் சுற்றி வந்த மாதிரி, ஒரு உறவுகளை சந்திச்சது, ஊருக்கு போன அனுபவங்கள், அல்லது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோடு உலாவச் சென்று நமக்கு விருப்ப இடங்களுக்கு சென்று வந்த அனுபவங்கள்லாம் இருக்கும். ஒரு மலர்ச்சியா இருக்கும் மனசு. இது அனுபவத்தை பெற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம படுத்தாச்சு. இப்ப திங்கட்கிழமை காலையில எழுந்திருக்கிறோம். நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்? திங்கட்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும்? சில பேர் அட்மிட் பண்ணி சொல்லலாம். திங்கட்கிழமை காலையில நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அபிநந்தன் ஐயா. கடகடன் எழுந்து கூட வேலைக்கு ஓடணும். ஆ. அந்த ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்புல இருக்கு என் வாழ்க்கை. அப்புறம் வேற யாருக்கும் மறுபடியும் பழைய இதுல பண்ணுங்க, பழைய வேலையை பண்ணுங்கட்டு ஒரு சலிப்பு இருக்கு. சலிப்பு வரும். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். எழுந்த உடனே செல்போன் எடுத்து பார்ப்போம். அலுவலக பணியில இருந்தா இன்னைக்கு என்ன மீட்டிங் போட்டிருக்காங்க, மனம் சிந்தனைகள் ஓடும். வியாபாரிகளா இருந்தா இன்னைக்கு எத்தனை பேருக்கு பேமெண்ட் பண்ணணும், நம்ம நிறுவனத்தை நடத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். டியூட்டிக்கு போறவங்களா இருந்தா இன்னைக்கு போனா நம்ம மேனேஜர் என்ன கேட்பாரு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும். ஏன்னா 2 நாள் இதுல இருந்து விடுபட்டு வேற சில அனுபவங்கள் இருக்கும். திங்கக்கிழமை காலையில எழுந்தோடனையும் நம்ம மனசு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை, 5000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட அது வேலை செய்யும். அந்த ஒரு நொடி பொழுதுல அத்தனை வேகமான ஒரு செயல்பாடு. இந்த மன வேகமா செயல்படக்கூடிய இந்த நிலையை தான் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, சுருள் விரி உடைமன சுழல், அதை அறுக்கணும் அப்படிங்கிறார். நம்மளுடைய அனுபவம் புறத்துல இருக்கிற வரைக்கும் புறச்சூழல், சாலைகள்ல போறோம், நெருக்கடி, டிவி பார்க்குறோம், உணர்ச்சி மிகுந்த காட்சிகள், செல்போனை பார்க்குறோம், ஷார்ட்ஸ், ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு மாத்தி அடுத்தடுத்து நிலைகுல்லாத மனம். உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகள், தடித்த உடலை கொண்டு தடித்த வார்த்தைகள், தடித்த செயல்கள், இவை அனைத்து நமக்கு மாயை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பாங்க. இதிலிருந்து விடுபடணும். இந்த மாதிரி இரைச்சல் நிறைந்த இந்த உலகத்தில் நம் மனதை அமைத்து கொண்டு ஆண்டவனை அடைய வேண்டும். நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க, ஒரு உறவாக இருப்பாங்க, உடன்பிறப்பாக இருப்பாங்க, சகோதரத்தோடு தங்கை, அக்கா, இப்படி நம் மனம் அமைதி கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கு
நம் கூட இருப்பவர்களே தடையாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நமக்கு மனதில் இரைச்சலை உண்டு பண்ணும். கோபம், வெறுப்பு, எரிச்சல். இப்படி நரம்பியல் நிபுணர்கள் சொல்லுகிறாங்க, நம்முடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்கும். இந்த சூழல் எல்லாமே நம்ம பேசக்கூடிய சூழல். இதிலிருந்து விடுபட்டு ஒரு இயல்பு நிலையில், ஒரு சாதாரணமாக, மெதுவாக, அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, இதுதான் வள்ளல் பெருமானார் மெல்லென துதித்தல், மெல்லென பேசுதல், மெல்லென நடத்தல், இப்படி மெல்லென மெல்லென அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மெல்லென நம்முடைய இந்திரியங்களை பிரயோகம் செய்து ஒரு நிதானமான மனம், ஏன்னா நம்ம உறுப்புகளை மெல்லென செயல்படுத்தும் போது மனமும் மெல்ல செயல்படும். நிறைய விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்துறதுனால அதனுடைய சுழற்சி, விரிந்து சுருங்கக்கூடிய நிலை அதிகமாக வேகமா இருக்கு. இத ஒரு கட்டுப்பாடு. நாம நம்மளுடைய மனதை கட்டுப்பாடோட வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். புறச்சூழல்கள் நம் மனதை, அந்த சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது. நம்ம வேற யாரோ நம்மளை கடன் வாங்கிட்டோம், அந்த கடன் கேட்டால் அவர் என்ன கேட்பாரோ அப்படிங்கிற இதுல இருக்கிறோம். அப்ப கடன்காரர் கேட்கும்போது அவருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். வேலைக்கு போற இடத்துல நம்மளுடைய நிறுவனங்கள் நம்மளை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அங்க நம்ம சுதந்திரத்தை இழந்துட்டு தான் வேலை செய்யறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு இடையில் ஒரு மனிதன் சுதந்திரமாக எப்படி வாழ முடியும்? குடும்பம் என்கிற கட்டுக்கோப்பு, சமுதாயம் என்கிற கட்டுக்கோப்பு, இப்படி எல்லாம் இருக்கு. இதுதான் தாக்கத்தின் வட்டம். நம்ம மனதை தாக்கம் செய்யக்கூடிய ஒரு வட்டம். நான் இப்போ ஞானிகள் சொன்ன நிலையில நிறைய பாடல்கள் சொல்லி விளக்கி போகலாம். ஆனா உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலிருந்து உங்க உடலையும் உங்களுடைய மனதையும் விடுத்து கொள்வதற்குண்டான வழிமுறையை நமக்கு தெரியலைன்னா, நாம எவ்வளவு ஞான புத்தகத்தை படித்திருந்தாலும் இங்கிருந்து விடுபட முடியாத ஒரு மனிதன் சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையில தான். ஆகவே அன்றாட வாழ்க்கை சூழலை, யதார்த்த நிலையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து விடுபடுவதற்கு எப்படி வழி கொண்டு வர வேண்டும்? ஞானத்தை பேசும்போது கூட ஆக்ரோஷமாக, சத்தமாக உரைத்து பேசக்கூடிய, ஆன்மீகம் என்றால் என்ன என்ற அந்த நிதான நிலை கூட இல்லாமல் ஆவேசமாக பேசக்கூடிய நிலையில்தான் ஆன்மீகத்தை உரைக்கின்றார்கள். மெல்லென பேசுதல் என்கின்ற வார்த்தை கூட உரைத்து சொல்கின்றார்கள். இந்த சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ளர நாம் இருக்கணும். ஆனால் நாம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திர மனிதனாக, ஒரு இரைச்சலுக்கு இடையில் ஒரு அமைதி கொள்பவனாக வாழ வேண்டும். இதுதான் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கத்தின் வட்டம். இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க, தாக்கத்தின் வட்டம். நமக்கு ஒரு வட்டம் நாம் கொள்ள வேண்டும். அது என்ன வட்டம்? ஆய்வாளர்கள், ஆன்மீகத்துல முழுமை பெற்றவங்கெல்லாம் எதை கையாண்டிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் வரைமுறைப்படுத்தி செய்யல, ஆன்மீகத்துல செஞ்சாங்க. இப்போ எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த ஒரு நடிப்புக்கான சிலபஸையும் அவர் படிச்சு நடிக்கல.
ஆனா இவர் நடித்ததை வைத்து நிறைய சிலபஸ் உருவாகி இருக்கிறது. அதுபோல நம்முடைய மெய் உணர்வாளர்கள் அவர்கள் உணர்வு மூலமாக மெய்ஞானத்தில் சிறந்து விளங்கிய நிலையில் இவர்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்ற ஒரு ஆய்வு செய்ததனுடைய ஒரு அறிக்கை சொல்லுது. நேரத்தில் ஒரு வட்டம், நமக்குள்ள ஒரு சுற்றம், அதுல ஒரு கடைப்பிடிப்பு. இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆன்மீகத்தை சகஜமாக பழக வேண்டும், அது வழக்கத்திற்கு வர வேண்டும் என்பது வள்ளல் பெருமானாருடைய கூற்று. அப்படின்னா 24 மணி நேரம் இறைவனை நினைத்த நிலையில், அந்த உணர்வு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு உரைக்கின்றார். சகஜ பழக்கம் அப்படின்னு சொல்றார். எப்பவுமே அந்த நிலையில இருக்கணும் அப்படின்ட்டு. இது வழக்கம். ஆனா சன்மார்க்கத்தை பழகும் நிலையில் பெருமானே சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் எழுந்து கால் கை முகம் அலம்பி நம்முடைய கழிவுகளை நீக்கம் செய்து மல ஜலம் கழிவுகள் நீங்கி இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப காலையில 3 மணிக்கு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த உலகம் இறைச்சலாக இருக்கக்கூடிய நிலையில் உலக மக்களுடைய அத்தனை பேருடைய மனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தை மாசுபடுத்துகிறது. ஆகவே இந்த 3 மணி அப்படிங்கிற இந்த நேரத்தை நமக்கு அமுத காலமாக சொல்றாங்க. ஏன் அமுத காலம் அப்படின்னா, அமுதம் என்பது நமக்கு நித்தியத்தை தரக்கூடியது, அதுல அழுக்கு இல்லாதது. ஒரு நீர் அருந்துறோம்னா அதுல இருக்க விஷபாகத்தை நீக்கி அமுத பாகத்தை பருகணும்னு சொல்றார் பெருமான். ஏன் அப்படின்னா, இறைவன் ஒரு அமுதாக இருக்கிறார், நித்திய பொருளாக இருக்கிறார். அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உடல், உள்ளம், உயிர், ஆன்மா இவை அனைத்தும் தரத்தை மேம்படுத்திய நிலையில் இறைவன் என் நிலையில் இருக்கிறாரோ அந்நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்வதற்காக கடைபிடிக்க வேண்டிய இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அந்த செயல்கள்ல தான் நமக்கு இதெல்லாம் வருது. அப்ப நேரம் என்பது காலையில் அமுத பாகம் நிறைந்த ஒரு பொழுதில் இந்த பிரபஞ்சத்தில் வெட்டவெளி மாசுபடாத நிலையில் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சூழல் அமைகிறது. அது எந்த நேரம் என்றால் அதிகாலை பொழுது 3 மணி. இப்ப நேரத்தில் நம்ம வட்டமிட்டோம். அப்ப அந்த ஒரு அனுபவம் காலையில மெல்லன துதித்தல், இப்படி இறைவனை பற்றி நினைந்து இறைவனுடைய அனுபவமாகவே வருவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி, இந்த அனுபவம் சத்துவ நிலையில் புறச்சூழலில் இரைச்சல் நிறைந்த உலகத்தில் நுழையும் பொழுது நமக்கு கிடைத்த காலை அனுபவம் இன்று முழுவதும் நமக்கு கவசமாக அந்த எண்ண அலைச்சுழல்களில் மெதுவாகவும் ஒரு ஆனந்த களிப்போடு, ஆனந்த களிப்புன்னே நமக்கு தாய்மான சுவாமிகள்ல பாட கேளுங்க, ரொம்ப அற்புதமான பாடல். அதுவும் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டு அற்புதமா யூடியூப்ல இருக்கு. நான் லிங்க் கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனந்த களிப்பு. அதிகாலையில் கிடைத்த இந்த ஆனந்த களிப்பு அந்த நாள் முழுதும் அந்த அனுபவத்தையோடு நாம் செயல்படலாம். இரைச்சல் நிறைந்த உலகத்தில் நடுவில் அந்த ஆனந்த களிப்போடு செயல்படும். அதிகாலை அனுபவம் ரொம்ப முக்கியம். இதான் நேரம்.
அடுத்தது உணர்வா உணர்ச்சியா? மெல்லென பேசுதல்ங்கிற ஒரு உணர்வு, அன்பு, கருணை, இறைவன் என் நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசாரம், இறைவனுடைய குணம், அது ஒரு நித்திய பொருளாக இருக்கிறது, அது ஒரு ஒளி பொருளாக இருக்கிறது, அந்த பொருளுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு அருள் அனுபவம் நிறைந்த செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது, தன்னலமற்று செயல்படுகிறது, பிற உயிர்களுக்காகவே அந்த ஆற்றல் இருக்கிறது, பிற உயிர்களிடத்திலும் அதுவே இருக்கிறது, அதுவே பிரபஞ்சமாக இருக்கிறது. இப்படி கூர்ந்து ஆய்வு செய்து அந்த நிலையை உணர்ந்து 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 ஒவ்வொரு நாளும் அதை உணரும் நிலையில் நாம் ஒரு நாள் அதுக்கு என்ன கேரக்டரிசம் இருக்குதோ அதே கேரக்டரிசமாக நாம் மாறிவிடும். இதைதான் நல்லோர், ஒவ்வொரு நல்லவர்களோடு இணங்கி நல்லாருடைய பேச்சை கேட்டலும் அவர்களோடு இணங்குதலும் நன்று. நல்லவைகளை கேட்பதும், நல்ல நிலையில் நம் இறைவனுடைய நிலையை உணரும் பொழுது புறத்துல நல்லவங்களோட சேரணும்னு சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்களோட சேர்ந்தா அந்த நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது. இப்ப உலகியல் வாழ்க்கையிலேயே நமக்கு இப்படி ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லியிருக்கிறான். அப்ப இறைவனுடைய அனுபவம் பெற்று இறைவனாகவே மாறுவதற்கு இறைவனோடு சேர வேண்டும், இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது உணர்வு நிலையில். ஆற்றல் நிலையில், ஒரு ஆற்றல் செயல்படக்கூடிய நிலையில் நம்ம புறத்துல போகும்போது, மற்றவர்களோடு பேசும் பொழுது, பழகும் பொழுது, செயல்களை செய்யும் பொழுது, அந்த செயல்கள் ஒவ்வொரு செயல்களும் ஜீவகாருண்ய செயல்களாக ஒரு திருக்குடியை அனுப்பும் போது அந்த அனுபவத்தில் பிறருக்கு நம்மால் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா? அது பணமாக இருக்கட்டும், அல்லது உடல் உழைப்பாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒருத்தருக்கு ஒரு வழி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், எதுவாயினும் உங்க ஆற்றல் ஏதோ ஒரு வழியில செலவாகுது. அந்த ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அந்த ஆற்றல் செயல்படுவதை நீங்கள் கவனியுங்கள். அந்த ஆற்றல் செலவு செய்யும் பொழுது, நான் என் பணிக்காக நான் செய்கிறேன், எனக்கு ஒரு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், அதுவும் ஒரு ஜீவகாருண்யம், அது கடமைதான். அப்போ ஒரு நல்ல செயலுக்காக என்னுடைய ஆற்றல் செலவாகிறது, ஒரு திருப்தியோடு நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையுள்ளவர்களாக அதை உணர்ந்தீர்களே ஆனால் இறைவன் உங்களிடத்தில் நெருங்குகின்றார். நான் ஒருவருக்கு தீங்கு செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு என்னுடைய ஆற்றல் செயல்கள் ஆகுது, செலவாகுது அப்படின்றா இறைவனிடத்தில் விலகி 7 திரைகள் மாயை என்ற நிலையில் அகப்படுகிறேன் என்ற நிலையில் உணருங்கள். இப்படி உங்களுடைய ஆற்றல் செலவாகக்கூடிய நிலையில் உங்களை நீங்கள் கவனித்து செயல்படுங்கள். ஏன் இது சொல்றேன்னா, மனம் உங்களுக்கு 2 நிலை எப்பொழுதுமே ஒரு திரையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். 2 நிலையில். ஒன்று கடந்த கால அனுபவங்கள். கடந்த கால அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடந்த காலத்துல ஏற்பட்ட உங்க உறவுகளிடத்தில் பிணக்கு, அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் பிணக்கு, அல்லது உங்க வியாபாரத்தில் ஏமாற்றம், அல்லது உங்க வியாபாரத்தில் நஷ்டம், சாலைகளில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள், உலகத்தில் இதை கலெக்டிவ் மனம்னு சொல்லுவோம். இந்த சமுதாயத்துல சினிமாங்கிற ஒரு துறை, பத்திரிகை என்கின்ற ஒரு துறை, மீடியா, டிவி, யூடியூப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் சார்ந்து இது ஒரு கட்டமைப்பாக அரசியல், இதிலிருந்து வெளிப்படக்கூடிய செய்திகள், அது நம்மளுடைய உணர்வை பாதிக்கிற நிலையில இந்த கட்டமைப்புக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அனுபவம்
இதெல்லாம் நம்மளை ஆட்கொண்டு இந்த அனுபவங்கள் நம்ம மனதில் எப்படி செயல்படுதுன்னு சொன்னோம். கடந்த கால அனுபவங்களை இன்னும் நமக்குள்ள வச்சிருக்கோம். இந்த அனுபவம் நமக்கு ஒரு மனதுல ஒரு பாரமாக இருக்குது. நம்ம ஜோக்காக சினிமாவில் பேசும், என் மன பாரத்தையே இறக்கி வச்சு. அந்த பாரத்தையே இறக்காம அந்த நினைவுகளோடு அப்படியே உள்ளத்திலே பதிய வச்ச அந்த பதியங்கள் ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட மூட்டையை சுமக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மனிதனை பார்க்கும்போது வரக்கூடிய நினைவுகள், அந்த உணர்வுகள், அந்த சூழலை நினைக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வு இவை அனைத்து நம்மளுடைய ஆற்றலை சிதைத்து கொண்டே இருக்கும். செலவு அதிகமாகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி. அது 10 வருடங்களுக்கு முன்ன நடந்த செயல்பாடுகள் இன்னும் நம் மனதை ஒரு பெரிய உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது ஒரு 100 மூட்டையை சுமந்தா என்ன ஆற்றல் செலவாகுமோ அது ஒரு நொடி பொழுதுல காலி பண்ணிடும். இந்த அனுபவங்கள் நமக்கு நீங்க வேண்டும். அப்ப நேரம், உணர்ச்சி, ஆற்றல், நம்ம கொள்கைக்கு எதிரான செயல்பாடுகள் தான் இந்த சமுதாயத்தில் நடக்கும். நம்ம கொள்கை என்ன? சாகா கல்வி. இதுல அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், கருணையோடு இருக்கணும், தயவா இருக்கணும், அன்பா பேசணும், தூய்மையா இருக்கணும், நல் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த அனுபவங்கள்ல இருக்க வேண்டிய நாம் உலகியல்ல போகும்போது நம்ம கூடவே இருக்கிற ஒரு நண்பர், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நம் மனதில் சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம். பிடித்த மனிதர் என்பதற்காக சில விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். விகற்பமான வார்த்தைகள், விகற்பமான பேச்சுக்கள், விகற்பமான செயல்பாடுகள், உலகியல்ல பிணக்கு, அன்பு குரலை தயவு. சன்மார்க்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, தயவு பத்தி பேசுவாங்க, உயிர் அனுபவத்தை பத்தி பேசுவாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல் எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. இன்னும் மேடையில் ஏறி பேச வேண்டியவங்களே நிறைய பேர் பேசிட்டு இருக்கவங்களே இப்படி செய்யறாங்க. நமக்கு அந்த உணர்வை கடந்து அதை தாண்டி நாம் இந்த நல்ல அனுபவத்தை பெற வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகம் 90% மேல் 99% இரைச்சல் நிறைந்த உலகமாக, அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், கல்வி கூட அப்படித்தான் இருக்குது, மருத்துவம் கூட அப்படித்தான் இருக்கு. இவை அனைத்திலும் இருக்கக்கூடிய நஞ்சு, அவைகளை நீக்கி அமிர்தத்தை மட்டுமே உண்ணக்கூடியவர்களாக. உணவுல மட்டும் சொல்லல வள்ளல் பெருமானார். உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு சொன்னார். உண்டதெல்லாம் மலமேங்கிற அடுத்த வார்த்தை உட்கொண்டதெல்லாம் மலம், குறையே. இவை அனைத்தும் மலம்தான். அது மாயை காட்டக்கூடியது. அந்த பாட்டை திரும்ப திரும்ப காலையில மாலையில படிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்துல மாயையா இருக்கக்கூடியது இதுதான். குறையா இருக்குது, அது மாயை. நிறைவாயிடுச்சுன்னா நித்திய பொருள். ஒவ்வொரு நிலையிலும், நாம் செய்யக்கூடிய செயலிலும், உணர்விலும் நாம் நல்ல அனுபவங்களை நம்ம ஆன்மா லயத்திற்கக்கூடிய நிலையாக இருக்குதான்னு உங்களை கவனிங்க. அந்த ஆன்மா லயம் வரக்கூடிய செயல் எதுவோ அது புண்ணிய செயல். உங்க ஆன்மா ஒண்ணு விரும்புது, ஆனா அந்த உலகியல் உங்களை வேற சூழலுக்கு எடுத்து செல்கிறது, செய்ய விடாம தடுக்குது, அதை கீழ்நிலைக்கு இழுக்குது. இதிலிருந்து விடுபடுவதற்கு இது போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு தேவை. இது எந்த வகையிலும் உங்களுக்கு கட்டணத்தை விதித்து வசூல் செய்யக்கூடிய நிலையில் நான் செய்யவில்லை.
உங்கள் மீது அன்பு கொண்டு செய்யும் வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள்ளாக வந்தது. இதற்குண்டான சூழலை, இதுக்குண்டான கருத்துக்களை, முறைகளை இந்த இயற்கை எனக்கு என்னை கருவியாக பயன்படுத்த, குருமார்கள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி, இவ்வளவு நேரம் நான் பேசிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு இன்று என்ன வழங்கப்பட வேண்டும் என்று இந்த இயற்கையில் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நினைத்து பாருங்கள் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்களை நீங்கள் ஒரு கற்பனை வட்டத்துக்குள் கொண்டு வாங்க. மனதில் ஒரு திரைப்படத்தை ஓட்டுங்கள். அது என்ன திரைப்படம்? அன்பு. உங்க ஒவ்வொரு செயல்களையும் அன்பு செயல்களாக, நேற்று நீ எப்படி செஞ்சீங்க, அங்க இருக்கிற நிலையில அதை மாற்றி நான் இனிமேல் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு இமேஜினேஷன். இறைவன் இந்த உலகத்துக்கு எப்படி நன்மை செய்கிறார்? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு பலன். 100 பேருக்கு சாப்பாடு செய்யறோம், அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறோம். அதுல ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து சாப்பாடு வாங்குறான். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து சாப்பாடு வாங்குறான் அப்படிங்கிறதுக்காக குடிகாரங்களாம் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சாப்பாடை நம்ம போடுறதை நிறுத்தக்கூடாது. 10 பேர் நல்லவங்க, ஆன்ம லாபம் பெறக்கூடியவங்க, இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்றக்கூடியவங்க, ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நிலையில், உடல் செயலற்ற நிலையில், பசியோடு ஏங்கி தவிக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் யாருன்னு நமக்கு தெரியல. 40 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் சிவகாரணம். ஒரே ஒரு ஆள் ஒரு குற்றம் செய்யறாங்க, மழை பெய்யாம இருந்தா 10 நல்லவங்க கெட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காமலே போயிடும். இறைவனுடைய பேர் அருள் இந்த இயற்கையோடு ஒன்று உலக உயிர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதே மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ளாக ஒரு பாவனையோடு, பாவனாதீதம், ஒரு நல்ல பாவனையோடு, அருள் பாவனையாகவும், அது அன்பு நிறைந்த பாவனையாகவும் உங்களுடைய இந்திரியங்களை பழக்க வேண்டும். அந்த பழக்கத்தை தான் நான் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் உங்களுக்குள்ள அகத்தில் செலுத்தி வருகிறோம். உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், இவை அனைத்தும் பஞ்சபூதங்கள், இந்த இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். இவைகளை புறச்சூழல்கள் நம்மை இப்படியெல்லாம் வந்து வழிநடத்தி நம்மளை ஆட்கொண்டு சக்தி விரயம் செய்து ஆன்மலாபம் பெறவிடாமல் செய்கின்றது. இவைகளிலிருந்து நாம் விடுத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த முயற்சி, நீங்கள் அகத்துக்குள்ளாக உங்களுடைய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பதும், உங்களுடைய அங்கங்கள், அக உறுப்புகள், செல்கள் புதுப்பித்துக் கொள்வதாக நல்ல பாவனையோடு இது மாதிரியான நல்ல விஷயங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய இந்திரியங்கள் புறத்தில் செல்லாமல் அகத்தில் வருகிறது. இந்த அக அனுபவம் உங்களுக்கு ஒரு ஹார்மோனல் சுரப்பிய சுரந்து கொடுக்குது. இது ஒரு அமுத பாகமாக உங்களுடைய சுரப்பிகள் மாறுகிறது. மெல்லன துதித்தல், மெல்லன உணர்தல், மெல்லன பேசுதல், மெல்லன நடத்தல் என்கின்ற இந்த உணர்வு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க இதை செய்ய அதுக்காக தான் இப்ப ரெக்கார்டிங் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இதை ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமானதாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே வந்தால் வருங்காலங்களில் நீங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, இறைவனோடு நெருங்கக்கூடியவர்களாக, உங்களுக்கு இந்திரிய ஒழுக்கம் கிட்டக்கூடிய நிலையில் கர்ண ஒழுக்கமும் சேர்ந்தே உங்களுக்கு உயிர் பெருக்கத்தை, உயிர் திணிவு, உயிர் அடர்த்தி, அந்த நிலையில் ஆன்மலாபம் பெறுவதற்கு ஆன்மாவில் பதியப்பட்ட அந்த பதிவுகள் இனி வருங்காலங்களில் தீய பதிவுகள் எல்லாம் இல்லாமல் நல்ல பதிவுகளாகவும் மாறுவதற்குண்டான ஒரு முழு முயற்சி தான் இந்த முயற்சி.
இதுல நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றோம், இறைவனுக்கு நன்றி சொல்றோம். நம்ம எல்லா உயிர்களும் நம்ம இந்த சூழலில் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நீக்கி நல்ல உணர்வாக மாற்றுவது புதிய அனுபவம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதை நம்ம பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகையில எல்லாரும் சொல்றது. உடலை சுத்தம் செய்கிறோம், உடையை சுத்தம் செய்கிறோம், நம் இல்லத்தை தூய்மைப்படுத்துகிறோம். நம் இல்லம் தூய்மைப்படுத்தும் பொழுது நம்ம உள்ளமும் தூய்மைப்பட வேண்டும். இல்லம் கண்களுக்கு தெரிகிறது. நம் உள்ளத்தை கண்களை மூடி அகத்தில் நாம் கவனித்தால் தெரியும். அது சாட்சி பொருளாக இருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் உள்ளமாகவே இருந்தால் உங்களுக்கு தெரியாது. உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் உருவாகிறது அப்படின்ற ஒரு சாட்சி பொருளாக இருந்து, ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து, 2 பேர் நல்லவனும் கெட்டவனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி கவனிப்போமோ, நம் எண்ணங்கள், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நல்லவைகளாகவும் தீயவைகளாகவும் இந்த 2க்கும் ஏற்படக்கூடிய போராட்டத்தில் ஏற்படக்கூடிய சலனங்களை நீக்கி ஒரு சாட்சி பொருளாக இருந்து கவனிப்பவனாக இருந்தால் நீங்க நடுநிலையில் உங்களுடைய உணர்வாகவே இருக்கும். உணர்ச்சி நிலைக்கு செல்ல மாட்டீர்கள். இதைத்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய அனுபவங்கள், இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த பிறப்புகள் இருந்த அனுபவங்கள் உணர்ச்சியாக பெருக்கெடுத்து வரும். கோபமாக வரும், ஆக்ரோஷமாக வரும், விகற்பமாக வரும். இது இல்லை என்று உங்களை சாதிப்பதற்காக உங்களுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தும். சாட்சி பொருளாக இருந்து அவை கவனித்தால் எப்படி அதை சரி செய்வது என்ற ஒரு புதிய சிந்தனை உங்களுக்குள்ளாக பிறக்கும். இந்த புரிதலோடு இந்த சூழலை நமக்கு தந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, இந்த இயற்கைக்கு, இதில் கலந்து கொண்ட உங்களுக்கு, இன்னும் வரும் காலங்களில் நம்முடைய குருமார்களின் முழுமையான அனுக்கிரகம் பெற்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த நிலையை அடைவு செய்வதற்கு வள்ளல் பெருமான் நம் கரங்களை பிடித்து அந்த நிலையை அடை செய்வார் என்று உறுதி கொண்டு, குருமார்களுக்கும் நன்றி. நம்மோடு சேர்ந்து இந்த உலக அனுபவங்களை தந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, இப்படி ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களும் இந்த நித்திய வாழ்வை பெறுவதற்காக உலக உயிர்கள் இன்பம், துன்பம் இதையெல்லாம் கடந்து அந்த நித்திய பொருளை அடைய செய்வதற்காக ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு, நாம் எல்லோரும் இதே சத்துவ குணத்தோடு அன்பு, கருணை, தயவு நிறைந்து இந்த அருள் செயல்களை செய்து கொண்டு உலக உயிர்களுக்கு தொண்டு செய்து அந்த நிலையை அடைய செய்ய வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். அனைவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்களுடைய அனுபவங்களை நீங்க சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம், 5:43, 5:55 வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜோதி பாடல் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைக்கு கிடைத்த அனுபவங்கள், புரிதல்கள் எப்படி இருந்தது, என்ன புரிஞ்சிட்டீங்க, என்ன புது விஷயம் கிடைச்சது, எல்லாருமே நீங்க பகிர்ந்து கொள்ளணும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. இந்த உணர்வுகளை உணர்ச்சிகளாக மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பிறகு நல்லா இருந்தது. அது ஒரு கருத்துக்கள், இது புதியவனா இருந்தது. நம்ம உணர்வுகளோட நிறுத்திக்கணும். உணர்ச்சிகளை நம்ம கொட்டும் போது அது எதிரில் உள்ளவங்களும் பாதிச்சு நம்மளையும் நம்ம உடலையும் பாதிக்கும்ன்றது இந்த வகுப்பு மூலம் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அற்புதம்.
அடுத்தது வேற யாரோ பேச வந்தீங்க. அருட்பெருஞ்சோதி வணக்கம் ஐயா. பிரபஞ்ச ஆற்றலை அறியும் ஆற்றல் அறிந்தேன் ஐயா. இன்று நல்ல அனுபவம் கிடைத்தது. மிக்க நன்றி ஐயா. வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. அபிநந்தன் ஐயா, நன்றிங்க. தயவு. அந்நியர் திருவடிக்கும் தயவான வந்தனங்க ஐயா. வணக்கம்மா, வந்தனம்மா, பத்மினி அம்மா. நன்றிங்கய்யா. அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது அளவா எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க நீங்க. அது ரொம்ப நல்ல பயனுள்ள, எல்லாருக்குமே அது பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அலுவலகத்திலயோ வீட்லயோ எல்லாத்தையும் கொட்டிடுறோம். அந்த நேரத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து முயற்சி பண்ணணும். அது அமைதியா இருந்து அதை கடந்து போகணும், அதை கடக்கணும் அப்படின்ற ஒரு இந்த பெரிய விஷயம். அது நீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. தயவுமா, நன்றிம்மா, தயவுமா. ஒவ்வொருத்தருமே பேசலாம். எல்லாருமே உங்களுடைய அனுபவம், நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கிறத சொல்லலாம். தவறு கிடையாது. என்ன என்ன உணர்ந்தீங்களோ அதை சொல்லலாம். ஏன் அந்த மெல்லன இது சொல்றீங்க இல்லையா, அது கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆக்சுவலி நம்ம பேசுறது எல்லாமே அந்த சாத்வீகமா பேசுறது, அந்த அமைதிக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும், தெளிவா இருக்கும். எனர்ஜி அதிகமா பேசும்போது கொஞ்சம் சவுண்டா லவுடா பேசும்போது கொஞ்சம் எனர்ஜி அதிகமா வேஸ்டா செலவாகுது அப்படின்றீங்க. ஆக்சுவலி அது வந்து அந்த ஜெனரேட்டிக்கா கூட வரலாம் இல்லையா? இப்ப அப்பா அம்மா மூலியமா கூட அந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டா லவுடா பேசுறது வரலாம் இல்லையா? மாத்தலாம் அதை. மாத்தலாம். அதே மாதிரி இப்போ ஒரு நிமிஷம், அது எண்ண அலைகள் வந்து இப்போ ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ஐயாவுடைய இதுலயே நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்க முடியுது, அதனுடைய புரிதல் தெளிவுலாம் ஏற்படுது. ஆனா அந்த பக்கம் ஒரே நிலையா ஏன் அப்படியே இருக்க மாட்டேங்குது? கிளவுட் வந்து போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டேபையா வைக்க முடியாது அதை? அதுக்கு சில செயல்கள் இருக்கு. நீங்க வந்து வீட்டுல நீங்க ஒரு சில பிராக்டிஸ் சொல்றேன், நீங்க பண்றீங்களா? யாருக்கு இது மாதிரி இருக்கு? உங்களுக்கு இருக்கா, மத்தவங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு அது. சரி, உங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து டிராயிங் புக்ஸ் கொடுக்குறாங்கல்ல? ஆமாய்யா. அந்த மாதிரி டிராயிங் புக்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்க தினந்தோறும் ஒரு படம் வரைங்க. உங்க என்ன அலைச்சூழல் ஒரு இடத்துல கூர்ந்து ஒரு இடத்துல வந்துடும். அந்த நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய கூர்மை திறன் வரும், மெல்லன அந்த பக்குவம் வரும், பொறுமை வரும். அந்த இடத்துக்கு நீங்க இதை இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பிராக்டிஸ் இருக்கு. நீங்க வந்து இப்ப இது செய்யுங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல நிக்க முடியலையா நம்மளால, எதனால அதுன்றதுதான் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அது ஒண்ணு. தினந்தோறும் அதிகாலையில வந்து நிறைய டிராயிங், ஒரு நாளும் ஒரு இமேஜ் வந்து டிராயிங் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு பறவை வரைங்க, ஒரு நாளைக்கு யானை வரைங்க. குழந்தைங்க செய்யறாங்க இல்லைங்களா? ஆமாய்யா. குழந்தைங்களுடைய டிராயிங் புக்ஸ் வாங்கி வச்சுட்டு தினந்தோறும் வரைங்க. உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் உண்டு. அதே மாதிரி ஒரு சாரியா, கொஞ்சம் இடையில கோச்சிக்காதீங்க, இடையில பேசுறேன்னு. அந்த இது என்னன்னா, தாட்ஸ் வந்து என்னன்னா, அந்த தன்னை நம்ம வந்து யாரையுமே கேட்காத ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் உணர்ந்தேன் நான். அந்த 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 ஒரு அந்த இது என்னன்னா, ஒரு நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் மைண்டா ஆக்சுவலி வந்து யாரையுமே கேட்காம, ஐயா என்ன சொல்றாரு இப்போ, அந்த தெளிவு அறிவு தெளிவாகிறது, தெரிந்த மனிதனுக்கு அந்த தெளிவு கிடைச்சது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சுத்தம் ஆச்சுன்னா எப்படி ஆயிருக்கும் உடம்பு, அந்த மாதிரியான ஒரு நிலை. நல்ல ஒரு ஃபாஸ்டா எடுக்க முடிஞ்சது, டக்குன்னு எடுக்கணும். அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வர முடியல. ஆனா வந்து மனதளவுல தான் கொஞ்சம் கரெக்டா சந்தோஷப்படுத்தக்காண்டி அது செயலையும் கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் நான். நீங்க இப்ப பேசுற உங்களுடைய இயல்பு கூட பாருங்க, வேகமா பேசுறீங்க இல்லையா? ஆமாய்யா. இது வேகமா பேசும்போது உங்களுடைய எண்ண அலைச்சூழல்கள் வேகமா இயங்குது. இதன் மூலமா உங்க மூச்சு சுவாசமும் வேகமா இயங்கும். சரிங்க. அதன் பிறகு உங்களுடைய இதயத்தினுடைய மேல் உரைகள் வந்து ஒரு பதட்ட நிலையில இருக்கும். இதனால வேகமா வந்து நீங்க வந்து என்ன ஆயிடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்வாயிடுவீங்க. சரிங்க. இப்போ இந்த பயிற்சியை வந்து நீங்க இப்ப சிறு வயது தான் உங்களுக்கு. இப்ப நான் 35 வயசு இருக்குமா உங்களுக்கு இப்போ? ஆமாய்யா. இந்த வயதுல இந்த பயிற்சியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஓரிரு மாதங்கள்லயே உங்களுக்கு அனுபவத்துக்கு நான் இப்ப சொல்றேன். உங்களை நீங்க தற்சோதனை, ஏதோ சும்மா சொல்றாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலோட்டமா விட்டுட்டு போயிடாதீங்க. சரிங்க.
உங்க வாழ்வையில உண்மையான ஒரு மாற்றம் வேணும். அது ம். ஒரு நிதான நிலையில ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு அறிவுபூர்வமான நல்ல சூழல் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சரிங்க. புறத்திலிருந்து நான் எத்தனையோ ஐடியா சொல்லலாம். சரிங்க. எதுனாலயும் மாத்த முடியாது. ம். நீங்க உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா? இந்த மாரி சில முயற்சிகளால சரிங்க. நீங்க செய்தா மட்டும் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும் பொழுது, அது உங்களுக்கு ஒரு ம். பழக்கத்தை ஏற்படுத்தும்போது, அந்த பழக்கம் உங்களுக்கு வழக்கமாகும். ம். இப்படி இன்னைக்கு வழக்கத்துல மாட்டியிருப்பேன். எங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து தேங்காய் உடைச்சாரு, மணி அடிச்சாரு, கிடா வெட்டினாரு கோயிலுக்கு அப்படின்னா, எங்க அப்பா செஞ்சாரு, எங்க தாத்தா செஞ்சாரு, தாத்தாவுக்கு தாத்தா செஞ்சாருன்னு வழி வழியா செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம் வேணும். எங்க அப்பா கிடா வெட்டினாலும் என் சாமிக்கு வந்து என் சாமி நெறைய பேர் என்ன சொல்றாங்க, சாமி கோவிச்சுக்கும் சொல்லிட்டு. இன்னைக்கும் நான் ஊருக்கெல்லாம் போம்போது குலதெய்வ வழிபாட்டுல அவங்கலாம் அததான் செய்வாங்க. அங்க இருக்கிற பிரசாதத்துல எதுவுமே இருக்க மாட்டேன். அந்த ஆக்குன பானையிலேருந்து ஒரு பிடி சாதம் எடுத்து, அப்படியே எடுத்து வாயில போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டே இருப்பேன். இன்னைக்கும் வந்து எங்க அண்ணன், தம்பி எல்லாம் அத செஞ்சுட்டு இருக்காங்க. ஆடி மாசம் கோயிலுக்கு செய்ய வேண்டியது செய்றாங்க. பங்குனி மாசம், ஆ மாசி மாசத்துல அங்க ஒரு அம்மன் எல்லையில இருக்காங்க. அதே அம்மனுக்கு அவங்க செய்யக்கூடிய அதே நாள்ல உறவுகள் எல்லாருமே வருவாங்க. ஆனா எல்லாரும் வருவாங்கங்கிறதுக்காக உலகியல் இதுக்காக நானும் ஊருக்கு போவேன். குடும்பத்தில் எல்லாம் ஒண்ணா இருப்போம். உடம்பு அங்க இருக்கும். என்னுடைய மனசு வேற இடத்துல இருக்கும். ஆனா அந்த செயல்பாட்டுக்குள் எந்த செயல்பாட்டுக்குள்ளயும் நான் போமாட்டேன். அதெல்லாம் அவங்க வழிபடுவாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகியல்ல இருந்து விடுபடுவதற்கு உண்டான ஒரு பயிற்சி தான் இது. உங்களுக்கு அந்த வைராக்கியம் வேணும். இந்த பயிற்சி அப்படிங்கிறத நீங்க இப்ப டிராயிங் பண்ணுங்க. இத நீங்க செய்து உங்கள தற்சோதனையா நீங்க உங்கள கவனிச்சு பாருங்க. பேசிட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு விட்டுட்டு போக்கூடாது. இப்ப இன்னைக்கு தேதி என்ன 18. இன்னைக்கு தேதியில இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே, நீங்க இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்குங்க. பொருள வாங்குங்க. பென்சில் வாங்குங்க. டிராயிங் புக் வாங்குங்க. குழந்தை மாதிரி காலையில எழுந்த உடனே 4 மணிக்கு உட்கார்ந்து வரைங்க. உங்களுக்குள்ளர உங்க எண்ண அலைகள்ல அந்த வரைபடத்துக்குள்ளர உங்க அனுபவங்கள் போக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நிதான நிலைக்கு வரும். நீங்க செல்போன வச்சுட்டு ஷார்ட்ஸ் இப்ப ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க எண்ண அலைச்சல் வேகமா இருக்கும். முதல்ல உங்க ஃபோன்ல இருந்து நீங்க வெளிய வாங்க. புறத்துல அவங்க இவங்க அத சொல்றாங்க, இத சொல்றாங்கங்கிற நிலையில இருந்து வெளியில வாங்க. இப்படி சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்தா மட்டும் தான், லாஜிக்கா இதெல்லாம் ஏதாவது கேட்டீங்கன்னா, இதுக்கு லாஜிக்கெல்லாம் கிடையாது. பிளைண்டா செய்யுங்க. இறைவனோட கலந்தாரு. என்ன லாஜிக் இருக்குன்னு நீங்க அறிவியல் பூர்வமாக தேடினீங்கன்னா, அதுக்கு கருவி வேணும். வள்ளல் பெருமானாருடைய உடல்ல, ஒரு தேகத்த ஒரு ஃபோட்டோ கருவியால ஃபோட்டோ எடுக்க முடியல. சில அனுபவங்கள, உணர்வுகள்ல தான் இந்த அறிவியலாளர்களுக்கும் புரியாத இன்னொரு நிலையெல்லாம் இருக்குது. நெறைய பேர் நெறைய எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? மனம் சார்ந்து எழுதியிருக்கிறாங்க. மனதை கொண்டு எல்லாம் சாதனை பண்ணலாங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே சாதனைய தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி டார்வின் வந்து பரிணாம வளர்ச்சி பத்தி தியரி எழுதியிருக்கிறாரோ, இதே தியரிய மாணிக்கவாசகர் எழுதிட்டார். அவர் சொன்னது தெய்வீகத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். நமக்கு புரியல. சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. அறிவியலாளர்களுக்கும் புரியாது. வள்ளல் பெருமானார் வந்து இந்த உலக ஆற்றல் பத்தி சொன்ன மாதிரி அண்டம், பிண்டம், அறிவியல் சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் சொன்ன அறிவியலை எட்டாத நிலைய, அதை எட்ட முடியாத நிலையில இன்னைக்கு அறிவியலாளர்கள் வந்து புறத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. இது அக ஆய்வு பிரகாரம், அக உணர்வு பிரகாரம் இறைவனோடு கலப்பதற்கு அந்த அனுபவத்தை மெஷர் பண்றதுக்கு, அளவீடு செய்வதற்கு இன்றும் அறிவியலாளர்கிட்ட ஒரு கருவி கிடையாது. அத ஒரு உணர்வாக தான் உணர முடியும். சரி, உங்க கேள்விக்கு வந்து நேரடியா ஒரு பதில். இப்ப நீங்க வந்து
வரை அதான் உங்களோட பதில். 1 மாசம் செய்துட்டு உங்களுக்குள்ள என்ன மாற்றம்ங்கிறத அப்புறமா நீங்க சொல்லுங்க. சரிங்க, மிக்க நன்றி ஐயா. மற்றவர்கள் பேசலாம். ஐயா ஞானோதயம் பேசுறேன். வந்தனம் ஐயா. அதாவது இந்த உலகத்தை சாட்சி பொருளா பார்க்கணும்னு சொன்னீங்களே, ஆமாங்க. அது அது அப்படி பண்ணோம்னா நாம வந்து அதுல எதுலயும் நாம இன்வால்வ் ஆகாம தாமரை இலை மாதிரி இருந்துடலான்றதுக்கு நல்ல அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. அது அஹ், அது நாம வந்து அதுல ஈடுபட்டாதான் எல்லாத்துலயும் இந்த புற இதுக்கு போகுது. நாம வந்து அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் இறைவனாலேயே நடத்தப்படுது அப்படின்ற ஒரு பெரிய புரிதல் வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருதுயா. சிறப்பா சொன்னீங்க. அது அதாவது தாமரைகளுக்கு தண்ணீர் போலன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த உலகத்தை வந்து அப்படி பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றியா, அது நல்லா இருந்தது. அதாவது அதுல இன்வால்வ் ஆகாம இருக்கணும் அந்த உலகத்துல அப்படின்றதுக்கு சொன்னீங்க. அது சிறப்பா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. நாம இன்வால்வ் ஆகாம இருக்கிறது வந்து உலகத்துல இந்த உலக விஷயங்கள் வந்து அதான் அந்த அதுக்கு வர சொன்னீங்க. ஒரு வள்ளலாருடைய பாடல்ல வந்து உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறைய, இந்த உட்கொண்டதெல்லாம் குறையன்றது வந்து புரியும். அப்போ அது இந்த உலகத்துல வந்து குறையன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல வந்து நாம ஈடுபாடு ரொம்ப குறைக்கிறோம் அப்படின்றத சொல்லி நல்லா விளக்குனீங்கய்யா. நன்றியா. ஓகே, மற்றவங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம நிறைவா பார்க்கலாம். லோகநாயகி அம்மா, ஸ்ரீனிவாசன் ஐயா, நாகை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம் ஐயா. வந்தனம் ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. ஆண்டவனுக்கு நன்றி. கஷ்டம் வருத அப்படியே சந்தோஷமா மாறும்ன்றது நம்ம தெரிஞ்சிருக்குதுயா. ஆனா அதை நீங்க சொன்னீங்க, அப்போ இந்த கஷ்டத்தை வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமா மாறும் என்ற ஒரு உறுதி நமக்கு கிடைக்குதுயா அதை பார்க்கும்போது. அப்போ நமக்கு இந்த கஷ்டம் மறந்துதுயா. கஷ்டம் வந்து கண்டிப்பா நமக்கு போன தடவை ஆன மாதிரியே இந்த தடவையும் அந்த கஷ்டம் வந்து நமக்கு சந்தோஷமா மாறிடும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. தயவுங்கய்யா. ஆண்டவருடைய கருணை பூரணமா நமக்கு கிடைக்குங்கய்யா. சிறப்புங்கய்யா. ஐயா தயவுயா, அருட்பெருஞ்சோதி. இன்னைக்கு வகுப்பு மிக சிறப்பாகவே இருந்ததுயா. அந்த கல்வி நீக்கம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அழகா அந்த அருளை நம்பினம் அருளை எல்லாமே அருள் தான்றத ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கய்யா. ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அதில் ரொம்ப ஈர்த்தது இந்த சனி ஞாயிறு விடுமுறை. மனத்தோட வேகத்தை நீங்கள் சொன்னீங்க, இத்தனை கிலோமீட்டர் போகன்ட்டு மன அலைபாயும். அப்போது அந்த அடக்கக்கூடிய இதுவை நீங்கள் அழகாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுயா. அதுவும் இல்லாமல் அகல் வரிகள் அதாவது சில தன் கையில் பிடித்த அது மாதிரி நிறைய அகல் வார்த்தைகள் நீங்கள் இந்த கிளாஸில் சொல்லும்போது ரொம்ப ஈர்ப்போடு இருந்தது. அப்புறம் அந்த பட்டினத்தை அது கல்லாப்பிழுதும் கருதாப்பிழு அதுவும் சொல்லும்போதும் ரொம்ப அந்த என்னென்னா இன்னொன்று அற்புதமாக சொன்னீங்க. அதாவது எல்லாருமே வாய்ச்சொல்லில் வீரர்கள் மாதிரி நிறைய பேசணும். இந்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அனுபவம்னு நீங்கள் வார்த்தை, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இறைவன், அதுதான் முக்கியமாக. அதாவது நம்ம புறத்தில் என்ன தான் பேசினாலும் அகத்தில் வந்து நம்ம அந்த இறைவனை வந்து பிடிக்கக்கூடிய நிறைய பிடிச்சிக்கணும். நிறைய பேசுகிறவங்க ஆனால் அதில் செயல்பாட்டில் இல்லைன்றதை ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னீங்க. நன்றியா. தயவு. அருட்பெரும் ஜோதி. ஓகே, இன்னும் வேற யாராவது சொல்ல வேண்டியிருக்குங்களா? அப்ப ஜோதி பாடலுக்கு போலாமா? அதே மாதிரி ஐயாவுடைய பாடல்களை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ காலையில எழுந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்கும்போது அதனுடைய இது வந்து சவுண்டுடைய வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் மாத்துது. ஆக்சுவலி வந்து ஆறான்றது இல்லை. அதே மாதிரி இந்த சவுண்டுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனநிலையும் ஒரு அமைதியும் ஒரு சாத்வீக தன்மையும் கொஞ்சம் கொடுக்குதுயா. நல்லா இருக்கு.
மனசை வந்து வேற எங்கேயும் வந்து அலபாய விடாம அதை ஒரு கான்சென்ட்ரேஷனா கேட்கும்போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு விடை தெரியுது. சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி, லோகநாயகம்மா, நாகேனையா. கருப்பெருஞ்சோதி அன்பான வந்தனைங்க, எல்லாருக்கும் வந்தனைங்க. வந்தனம். ஐயா, உணர்வுகளை உணர்ச்சிகளை மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உணர்ச்சி இருக்கக்கூடாது, உணர்வுக்கு போகணும். உணர்வு சொன்னீங்களா, நல்லா நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ல சொல்ல அற்புதமான ஒரு இசை இது கொடுத்துருக்கீங்க. அது மனதுக்கு ரொம்ப இதமா இருந்ததுங்க, அற்புதமா இருந்தது. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் அருமையா கேட்டு ரசிச்சீங்க. நன்றிங்க, மகிழ்ச்சி. சரி, காலையில எழுந்ததும் நமக்கு ஃப்ளூட், புல்லாங்குழல் இசை, பறவைகளுடைய அந்த ஓசை, நீர் நிலைகள், மரம் நிறைந்த இந்த இமேஜினேஷன், அந்த ஒரு காட்சிகள், கடல் அலை அந்த காட்சிகள், அதனுடைய ஓசைகள், இவை அனைத்தும் நமக்கு வந்து ஒரு நல்ல உணர்வோடு நம்மளுடைய மூளையில ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுத்தி ஒரு சுரப்பியை வந்து சுரக்க செய்யும். அந்த சுரப்பி வந்து இயற்கைக்கு உங்களை கொண்டு செல்லும். இது ஒரு நல்ல உணர்வுகளாக அந்த சுரப்பிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சுரக்க செய்து ஒவ்வொரு செல்களையும் ஊக்கமுள்ள செல்களாக புதுப்பிக்கும். இததான் வந்து இயற்கையோட ஒத்து வாழக்கூடிய நிலையில வந்து நிறைய பேரு நமக்கு முன்னோர்கள் கல்வி, நம்மளுடைய கல்வியில மெய்ஞானத்தை கற்கக்கூடிய கல்வி, அவங்கெல்லாம் எங்க நமக்கு இடத்தை அமைச்சு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆற்றங்கரை, நீர்நிலைகளும் மரம் செடி கொடிகள் நிறைந்த இடத்துலதான் நமக்கு வந்து கல்வி ஆசான் அவங்களுடைய குடில் அமைந்திருக்க இடங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து எழக்கூடிய அந்த சூழல், அதுல அந்த காற்றுல வரக்கூடிய அமுதம், இதெல்லாம் என்ன ஆகும்னா விஷபாக நீங்கிய நிலையில இருக்கும், மாசற்ற நிலைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நித்திய பொருள் அடையக்கூடிய ஒரு சுரப்பிகளை சுரக்கக்கூடிய நிலையில இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து குருகுல கல்வியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை ஒரு இயற்கை சூழல் இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேரு மேம்பட்ட நிலையில அமைச்சு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஆன்மீக நிறைய நிலையங்களை அமைச்சிருக்காங்க, நிறைய அமைப்புகள் இருக்குது. அது நல்ல நோக்கத்தோடவும் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொண்டு செஞ்சு உலக மக்கள் பயனுற வேணும்னு சில பேர் பொருளீட்டு செய்வாங்க, அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அந்த அமைப்புகள் இன்னைக்கு இயங்குற இடத்துல வந்து இயற்கையோட சார்ந்துதான் இயங்குவாங்க. இது புரிஞ்சாதான், அதனால இயற்கையோட ஒன்றக்கூடிய நிலைக்கு இந்த உலகியல் இருந்து இறைச்சல் உள்ள உலகத்துல இருந்து உங்களை விடுத்துக்கணும் அப்படின்னாக்க இந்த சூழல் அதுக்காக தான் எடுத்து பேசுறோம். சிறப்புங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சேகர் ஐயா வந்தார். ஒண்ணும் இல்லையா, வாரமே நீங்க நடத்துறது எல்லாமே புதுசா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஆனா மறந்துடுது. இப்ப நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இப்ப ஒரு லிங்க் போட்டுறோம் ஐயா. இப்ப இன்னைக்கு பேசுனது கூட இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க் நம்ம இப்ப எல்லாருக்குமே போட்டுறேன். நீங்க இதை வச்சு நீங்க சனிக்கிழமை வரைக்கும் இதை கேட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்க திருப்பி அதை நீங்க போட்டு கேட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப சிறப்பா இருக்கு கிளாஸ், ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி. சரி, லோகநாயகி அம்மா, நீங்க உங்களுடைய கருத்து பேசிட்டு நீங்க ஜோதி பாடல் பாடலாம். ஐயா சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அடிக்கடி நீங்க இந்த வார்த்தையை சொல்லுவீங்க, அதாவது உணர்ச்சி நிலையில் இல்லாம உணர்வு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கயா. அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற கேள்வியே இது வரைக்கும் நான் கேட்டது இல்லைங்க, இப்ப கூட சொன்னீங்கய்யா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கடமைகள் போறதா நிறைய இருக்கும். இப்போ இல்ல அடிக்கடி மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ
ஒவ்வொரு நாளும் இப்ப காலையில எழுந்தது எனக்கும் இப்ப அலுவலக பணி இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படிலாம் நிறைய எண்ண அலைச்சல்கள் ஓடும். காலையில எழுந்ததுமே என்னை நான் பார்த்துக்கிறதுக்காக சில முத்திரை பயிற்சிகள் செய்யணும், எனக்கு நான் சாப்பாடு செஞ்சுக்கணும், வீடை தூய்மைப்படுத்திக்கணும், இப்படி சில வேலைகள் இருக்குது. இது தாண்டி காலையில் நம்ம அமுத காலத்துல நம்ம சத்து விசாரம் பண்றோம், 2 நிகழ்வுல கலந்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும், எண்ண அலைச்சூழல்கள் வேகமா ஓடும். இப்ப இதுல நாம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனதையும் உடலையும் நம்ம கவனிச்சு இந்த இடத்துல எப்படி பொருந்தக்கூடிய நிலையில நம்மளால செயலாற்ற முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு நம்ம இயல்பா செயல்படக்கூடிய நிலையில ஒரு 2 செயல்பாடுகளை செய்யணும், 4 செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னு வச்சிருப்போம். ஒரு நாள் உடல் அதுக்கு ஒத்துழைக்கும், மனம் ஒத்துழைக்கும். ஒரு நாள் ஒத்துழைக்காத அன்னைக்கு எதை நம்ம வந்து அதை நீக்கிக்கலாம், எதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கணுங்கிற போது நமக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோமா இப்படிலாம். அப்ப ஒரு கட்டளை கட்டமைப்போடு செயல்படுவதற்காக இல்லாமல் விருப்ப செயல்பாடுகளாக இருக்கணும். இப்ப நான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறேன்னா இது என்னுடைய விருப்பம், நான் இது மாதிரி செய்யணும், நிறைய பேருக்கு இது உதவணும், ஏதாவது ஒரு வகையில ஒரு செய்தியாவது இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு. எனக்கும் சுயநலம் இருக்கு, நீங்க எல்லாரும் நன்மை பெற்றால் அதனுடைய லாபம் வந்து அந்த புண்ணியம் எனக்கு சேரும், இது ஒரு சுயநலம். இருப்பினும் நான் இந்த செயலை விரும்பி செய்யறேன். ஒரு சமையல் செய்யறேன், அதை நான் விரும்பி செய்யறேன். ஒருத்தருக்கு ஒரு கல்வி சொல்லி கொடுக்கணும், அது நான் விரும்பி செய்யறேன். இப்படி விருப்பத்தோடு செய்யணும், இன்னொருத்தருடைய கட்டளைக்காக செய்யக்கூடாது. நான் பணிக்கு போறேன்னு சொல்லும்போது திங்கக்கிழமை என்ன ஆகுது, இன்னைக்கு வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு இந்த மேனேஜர் இதை கேட்பானே, இப்படி திட்டுவானே அப்படின்னு தோணும். வியாபார நிலையமா நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு பேமெண்ட் வந்து கேட்பாரு, நேத்தெல்லாம் வியாபாரம் இல்லையே, அவருக்கு வந்தா இன்னைக்கு என்ன பதில் சொல்லலாம்னா என்ன காரணம் சொல்லி இவர் தவிர்க்கலாங்கிறதுக்கு என்ன அலைத்துல அதை விடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன அலைகள் ஒரு டாஸ்க்கு அது அந்த சிந்தனையில அவ்வளவு நேரம் அது வேகத்தை கொண்டு செல்லும். இது மாதிரி ஒரு 10 டாஸ்க் இருந்ததுன்னா அந்த 10 டாஸ்க்கும் டேலி ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன அலைச்சூழல வேகமா உருவாகும். நீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, காலையில எழுந்தோடனே மகளை வந்து சாப்பாடெல்லாம் கட்டி காலேஜுக்கு அனுப்பணும் அல்லது பணிக்கு அனுப்பணும். கணவர் அந்த நேரத்தை குறித்த நேரத்துக்குள்ள அவர் சாப்பாடு ரெடி பண்ணி அனுப்பி வைக்கணும். அந்த நேரத்துல கேஸ் தீர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பதட்டமா செயல்படும். அல்லது நீங்க வந்து சரி கேஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ நீங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் நீங்க கேஸ் ஸ்டவ் ஆப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லாம இதை கொஞ்சம் மாற்றி செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு நன்மை தீமை 2மே வரும். நல்லதாகவும் நடக்கும், அல்லது சில நேரத்துல அது தீஞ்சு போயிடலாம், இல்லைன்னா அதிக சூடாகி அது வேற ஒரு நிலைக்கு போயிடலாம், அல்லது ரொம்ப குறைவான சூடு வச்சு அந்த செயல்பாடு வந்து தாமதமாகலாம். இது ஒரு வேறுபாடு நிலையில இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம மனதோட தொடர்புடையது. குறித்த நேரத்துக்குள்ள செயல்படலைங்கிற போது என்ன ஆகும், என்னம்மா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு உங்க வீட்டுக்காரருக்கு குளிச்சுட்டு வந்து டிஃபன் ரெடியான்னு கேட்கும் போதே இப்பதான் நீங்க வந்து சட்னிக்கு வதக்குற நிலைமையில வதங்காம இருக்கும். இப்போ அரைக்குறையா அப்படியே அரைச்சு கொடுத்துருவீங்க, வேற வழி இல்லாம கூட செய்யலாம். இப்ப இது ஒரு காரணத்தால இன்னொரு காரணம் சரி, அப்புறம் பரிமாறும் போது அவரு என்ன இப்படி இருக்குது இன்னைக்கு நல்லாவே செய்யலையே அப்படின்னு சொன்னா அவரு அலுவலக பணியில இருக்கிற வேகத்துல என்ன அலைச்சூழல்கள்ல உங்களை கடுமையா கூட ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன இப்படி செஞ்சிருக்கிற, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன, காலையிலே உங்களுக்கு பிணக்கு வந்துடுது காலையிலே. இதெல்லாம் என்ன அலைச்சூழல்கள், இதெல்லாம் நடைமுறையில் நடக்கிறது அன்றாட வாழ்க்கையில. இப்ப இது நிதானமாக உட்கொள்வது எப்படி, இது எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சி. இதை நம்ம தொடர்ந்து இதை பத்தி சிந்திச்சுட்டே வருவோம். மனம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு பெரிய பெரிய அறிவியலாளர்கள் கூட இன்னைக்கு அதை புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க. நிறைய பேர் இதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க அந்த உலகியல் வாழ்க்கையில எப்படிலாம் சாதனை பண்ணலாங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்க அதுவும் அடைஞ்சிருக்காங்க மனதை கொண்டு.
ஆனா வள்ளல் பெருமானார் இந்த மனதை கொண்டு நாம ஒரு டிவைனிட்டி, ஒரு தெய்வீகத்தன்மையை கலந்து இறைவனாகவே ஆயிக்கிறார். அதான் மிக பெருஞ்ச சிறப்பு. நீங்க மத்தவங்க சொன்ன எல்லா புத்தகத்திலையும் எந்த புத்தகத்தையும் தவறு சொல்ல முடியாது. மனதை பத்தி அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் படிக்கலாம். மனதை புரிந்து கொள்வதற்கு, உலகியலை சாதனை கொள்வதற்கு, பணம் ஈட்டுவதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு, மனிதர்களை கையாள்வதற்கு, அறிவியலை புரிந்து கொள்வதற்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பாங்கில் அதை கொண்டு போயிருப்பாங்க. இந்த உலகம் முழுவதும் நாம் ஈர்ப்பு விதியோடு நம்ம தொடர்புடையவர்களாக தான் இருக்கிறோம் என்பதை உண்மையை கூட சொல்லக்கூடிய நிலையிலையும் புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அனைத்தும் எழுதியவர்கள் இந்த இறைநிலையோடு அந்த அனுபவத்தை பெறாதவர்கள். இன்னைக்கும் நிறைய பேர் சன்மார்க்கத்துல நிறைய புத்தகங்கள் எழுதுறாங்க. இறைநிலையை உணர்ந்து எழுதவில்லை. இறைவனாக கலப்பதற்கு அவங்களுக்கு அந்த உணர்வு கிட்டவில்லை, எட்டவில்லை. அந்த நிலைக்கு போக வேண்டும் என்றுதான் சாகா கல்வி. அதோடு நீங்க செல்ல வேண்டும் என்றால் புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அனுபவங்களை இந்த இரைச்சல் உலகத்தில் இந்திரியங்கள் புறத்தில் செலுத்தாமல் அகத்தில் செலுத்தி உணர்ச்சி என்கிற நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வந்தால் நமக்கு இது சாத்தியம், சாத்தியம், சாத்தியம். இது சத்தியம். சரி, ஜோதி பாடலுக்கு போயிடலாம். நேரம் 5:55 நம்ம முடிக்கணும். 15 நிமிஷம் கூடுதலா போயிடுச்சு. ஜோதி பாட்டு பாடி நிறைவு செய்யலாம். லோகநாயகமா நீங்க பாடுங்க ஜோதி பாட்டு. நன்றிங்கய்யா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். வாளியனை தூக்கி வைத்த கரத்தலங்கள் வாளி எலாம் வல்ல மணிமன்றம் வாளி நடம் வாளி அருட்சோதி வாளி நடராயன் வாளி சிவஞான வாளியவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பொன்னார் திருவடிகளை போற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். குருமார்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் உங்களோடு இசைவு வாழக்கூடியவர்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அவர்களையும் இந்த பொய் வாழ்வில் இருந்து விடுவித்து மெய் வாழ்வில் அழைத்து செல்வதற்கு இங்கு அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவர்கள் மனதில் ஆய்வு செய்து இறைவனை கலந்து அந்த நித்திய வாழ்வை பெறணும்னு வேண்டி விண்ணப்பம் செய்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செய்வோம்.